எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் உள்ள முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3 ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை 22 டிசம்பர் 2024 தொடர்பான இன்னும் ஒரு வழிகாட்டல் செயலமர்வில் பங்கு கொள்கிறோம். இதில் மொழியாற்றல் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமைகான் பரீட்சை என அழைக்கப்படுகின்ற முதலாவது வினாத்தாளினுடைய 2வது பகுதி முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவைக்கான தகமை என்பது தொடர்பாக சில விடயங்களை இதில் காட்சிப்படுத்தாமல் வெறும் குரல் வழியாக பேசுகிற விடயங்களாகத்தான் கூடுதலாக இருக்கும். சில விடயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது இந்த செயலமர்வுடைய நோக்கமாக இருக்கும். ஏற்கனவே கோவைப்படுத்தல் தொடர்பாக ஒளிப்பதிவும் பதிவு செய்திருக்கிறது. அதுபோல தொடர்பாடல் கூட்டங்கள் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை புதுசாக ஞாபகப்படுத்தி விடுகிறது இதனுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ முதலாவது தொடர்பாடல் தொடர்பாக உங்கள்ட்ட தொடர்பாடல் என்ன என்று கேட்டால், அப்படி கேட்பார்களா தெரியாது, கேட்டால் என்ன 2 தரப்பினர், அது கூட்டமாக இருக்கலாம் அல்லது தனித்தனியாக இருக்கலாம், 2 தரப்பினர் தமது எண்ணங்கள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள் போன்றவற்றை பரிமாறிக்கொள்கின்ற செயற்பாடு தொடர்பாடல். 2 தரப்பினர் தங்களுடைய எண்ணங்கள், கருத்துக்கள், அபிப்பிராயங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை பரிமாறிக்கொள்ளுகிற செயற்பாடு தொடர்பாடல். தொடர்பாடலின் வகைகள் என்று கேட்கப்பட்டால் அலுவலகத்தில் நடைபெறுகிற தொடர்பாடல் வகைகள். அலுவலகத்தில் ஒன்று எழுத்து மூலமான தொடர்பாடல், 2வது பேச்சு மூலமான தொடர்பாடல், 3 சைகை மூலமான தொடர்பாடல். 3 விதமாக நாங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. நான் இதை விட பெருசாக விளங்கப்படுத்தி அதுக்குள்ள ஒன்றும் போக இல்லை. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெரிஞ்சு வச்சிருந்தோம்டாக்கா. தொடர்பாடல் 2 வகை கேட்டால் எங்களுக்கு 3 வகை தெரியும். எழுத்து மூலமான தொடர்பாடல், பேச்சு மூலமான தொடர்பாடல், சைகை மூலமான தொடர்பாடல். இங்க எழுத்து மூலமான தொடர்பாடல் உதாரணம் சொல்லுங்கோ என்று கேட்டால் அதுல இருந்துதான் பிள்ளைகள் அங்கால நகர போறீங்க. எழுத்து மூலமான தொடர்பாடல் என்று கேட்டால் அலுவலகத்தில் எழுத்து மூலமான தொடர்பாடல் முதலாவது சுற்றறிக்கைகள், சர்க்குலர் என்ன சுற்றறிக்கைகள். அடுத்தது உள்ளக குறிப்பு பத்திரம், மெமோ, இன்டர்னல் மெமோ என்று சொல்லினோம். உள்ளக குறிப்பு பத்திரம். உள்ளக குறிப்பு பத்திரம் அப்படி தயாரிக்கிறது என்பது சம்பந்தமாக நான் ஏற்கனவே காணொளி பதிவிட்டிருக்கிறேன். இருந்தாலும் கதைப்பம் திருப்பியும். அப்போ எழுத்து மூலமான தொடர்பாடல்ல முதலாவது சுற்றறிக்கைகள், 2வது உள்ளக சுற்றறிக்கைகள் இன்டர்னல் சர்க்குலர், 3வது உள்ளக குறிப்பு பத்திரம், 4வது கடிதங்கள், 5வது அறிவித்தல் பலகை. அறிவித்தல் பலகையும் ஒரு எழுத்து மூலமான தொடர்பாடல் தானே, அதில் எழுதப்பட்டிருப்பார் என்ன போன்றவற்றை நீங்கள் சொல்லலாம். இப்போ எழுத்து மூலமான தொடர்பாடலுக்கு உங்கள்கிட்ட 5 எழுதும் கொண்டு கேட்க மாட்டோம், 2 அல்லது 3 தான் கேட்கலாம். கடிதங்களை கட்டாயமாக எழுதுங்க. கடிதங்களும் சுற்றறிக்கைகள், உள்ளக சுற்றறிக்கைகள், உள்ளக குறிப்பு பத்திரங்கள், இன்டர்னல் மெமோ என்று சொல்றது இதுதானே. இதை விட வழிகாட்டி கை நூல்களும் எழுத்து மூலமான தொடர்பாடல் தான். அதில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும், செய்தி வழங்கப்படுது. இதுதானே நிர்வாகத்தினால அங்கே இருக்கிற பணியாளர்களுக்கு செய்தி வழங்கப்படுது. கை நூல்கள். ஒழுங்கமைப்பு வரைபடத்தையும் நீங்கள் அப்படி சொல்லலாம். எழுத்து மூலமான தொடர்பாடலுக்குள்ள அது கூட வரும். அப்போ இந்த வடிவங்கள் எழுத்து மூலமான தொடர்பாடல் வடிவங்கள். அதில் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது ஒரு கடிதத்தை வரைகிறது, கடிதத்தை திருத்துறது சம்பந்தமாக உங்கள்கிட்ட கேட்கலாம். சரிதானே. அதே போல உள்ளக குறிப்பு பத்திரத்தை இன்டர்னல் மெமோ சம்பந்தமாகவும் கேட்க நாங்கள் அது ஒருக்கா சொல்லுவோம். அடுத்த 2வது பேச்சு மூலமான தொடர்பாடல். பேச்சு மூலமாக நடைபெறுகிற தொடர்பாடல் அதுக்கு பிரதானமான உதாரணம் கூட்டங்கள்.
பேச்சு மூலமாக நடக்கிறதுக்கு மீட்டிங்கை தான் நாங்கள் பிரதானமாக சொல்கிறோம். பேச்சு மூலம் நடைபெறுகிற தொடர்பாடல், கூட்டங்கள், அது தவிர குழு கலந்துரையாடல்களையும் சொல்லலாம். சரிதானே? நேர்முகமான உரையாடல்கள், இன்டர்வியூ, அலுவலகங்களில் வந்து ஊடக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் அலுவலகத்தினுடைய பிரதானியோடு, அப்போது அது கூட்டம் அல்ல, அது நேர்முகம், இன்டர்வியூ என்று சொல்லுகிறது, நேர்முக பேட்டி. இப்படியானதில் நீங்கள் வாய்மொழி மூலமான தொடர்பாடல் என்று சொல்ல. அடுத்தது சைகை மூலமான தொடர்பாடல். இது எல்லா அலுவலகங்களையும் இருக்கிறது இல்லை. இப்போ பாடசாலை என்கிற அலுவலகத்தில் இருக்குது சைகை மூலமான தொடர்பாடல். மணி அடித்தால் இந்த வகுப்பு முடிஞ்சது, அடுத்த பாடம் ஆரம்பிக்குது என்று சொல்லி, அது மணி அடிக்க விதத்தை பொறுத்து இது இடைவுகளை, பாடசாலை முடிவுகளை, பாடசாலை பிரார்த்தனை ஆரம்பிக்க போகிறது என்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த மணியினூடாகத்தான் சொல்லப்படும். அப்படி சைகை மூலமாக சில தொழிற்சாலைகளில் இந்த சங்கு ஊதுரை என்று சொல்லுவாங்க. சங்கை வந்து கையில் வச்சு ஊதுறையில் அது சத்தம் எழுப்பப்படும். சரிதானே? இப்போ தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது, தொழிற்சாலை முடிகிறது, இப்படியான அலுவலகங்களில் சைகை மூலமான தொடர்பாடலும் இருக்குது. இப்போ பேச்சு மூலமான தொடர்பாடல், எழுத்து மூலமான தொடர்பாடல், சைகை மூலமான தொடர்பாடல் என்ற 3 வகையான தொடர்பாடல் இருக்குது. இதில் இந்த தொடர்பாடலினால ஒவ்வொன்றுக்கும் கேட்ட உதாரணமும் உங்களால் சொல்ல தெரியும். என்ன? சரி, அடுத்தது தொடர்பாடல் செய்யப்படுவதனுடைய நோக்கம் என்ன? எவ்வாறான தேவைகளுக்காக தொடர்பாடல் செய்யப்படுகிறது? அலுவலகத்தில் தொடர்பாடல் செய்யப்படும் நோக்கங்கள் 2 எழுதுங்கோ. 2 கேட்டால் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள், வழிகாட்டல்கள் வழங்குதல், என்ன, அல்லது அறிவூட்டல் வழங்குதல். ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல்கள், ஆலோசனைகள், வழிகாட்டல்கள் போன்றவற்றை வழங்குவதற்கு தொடர்பாடல் பயன்படுகிறது. அடுத்தது பணியாளர்கள் அலுவலர்களிடமிருந்து தகவல்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கும், அபிப்பிராயங்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்வதற்கும் தொடர்பாடல் உதவுவதாக இருக்கும். முகாமைக்கும் பணியாளர்களுக்கும் இடையில சிறந்த உறவு முறை ஒன்றை பேணுவதற்கும், 2 தரப்புகளுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகளை குறைத்துக் கொள்வதற்கு, கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு தொடர்பாடல் உதவுகிறது. வேலை தொடர்பான பின்னோட்டி என்றது அது தொடர்பான அபிப்பிராயம், சொன்னதை பற்றி திருப்பி அவர்கள் எங்களுக்கு எங்க இப்படி சொன்னீங்க, அதில் இப்படித்தான் செய்யக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி பின்னோட்டத்தை பெற்றுக்கொள்வது. இப்படியான நோக்கங்களுக்காக தொடர்பாடல் நடக்குது. சரிதானே? அப்போ ஒரு தொடர்பாடல், நல்ல தொடர்பாடல் எவ்வாறு இருக்க வேண்டும், சிறந்த தொடர்பாடல் ஒன்றினுடைய பண்புகள் என்ன என்று சொல்லி கேட்டார். அப்போ தொடர்பாடல் செய்யும் போது தகவல் சுருக்கமாக, தெளிவாக, முழுமையாக இருக்க வேண்டும். சொல்றதை அறகுறையா சொல்லக்கூடாது, விளங்காம சொல்லக்கூடாது. சரிதானே? அதே நேரம் அலட்டக்கூடாது. 3 மணி தியாகம் 4 மணி தியாகம் கூட்டம் நடத்தக்கூடாது. அப்போ எப்படி சுருக்கமாக, தெளிவாக, முழுமையானதாக இருக்க வேண்டும். ஒரு தொடர்பாடல் முழுமையானதாக இருக்கணும், சுருக்கமானதாக இருக்கணும், தெளிவானதாக இருக்க வேண்டும். 2வது, உரிய நேரத்தில் தொடர்பாடல் செய்யப்பட வேண்டும். 3:30 கூட்டம் வைக்கிற, 4:15 கூட்டம் வைக்கிறது, அப்படி செய்யக்கூடாது. உரிய நேரத்தில் தொடர்பாடல் செய்யப்படணும். தாமதமாக தகவல்களை வழங்கக்கூடாது. உரிய நேரத்தில் தொடர்பாடல் செய்யப்படுவதாக இருக்க வேண்டும். தொடர்பாடலின் நோக்கம் தெளிவாக தீர்மானிக்கப்பட்டு தொடர்பாடல் செய்ய வேண்டும். நாங்கள் ஏன் இந்த மீட்டிங்கை வைக்கிறோம் என்று சொல்லி தொடர்பாடலின் நோக்கம், சும்மா ஒரு மீட்டிங்கை வைப்போம் என்று சொல்லக்கூடாது. அடுத்தது, மேற்கொள்ளப்பட்ட தொடர்பாடல் தொடர்பான பின்னூட்டியை பெற வேணும். பின்னூட்டி என்றது ஃபீட்பேக். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை பற்றி அவர்களுடைய கருத்து என்ன, அபிப்பிராயம் என்ன என்று சொல்லி சொல்லப்பட்ட விடயம் தொடர்பான அவர்களுடைய அபிப்பிராயத்தை, கருத்து திரும்ப பெற்றுக்கொள்ள வேணும். அப்போ சிறந்த ஒரு தொடர்பாடல்ல காணப்படக்கூடிய பண்புகள், நான் திரும்ப சொல்லுறேன், உங்கள்ட்ட 2 தான் கேட்பேன். நாங்கள் ஒரு 4, 5 கதைச்சு கொண்டு வச்சிருந்தோம்னா சரி, எங்களுக்கு 2 அழகாக எழுதக்கூடியதாக இருக்கு. அடுத்தது, தொடர்பாடலுக்கான தடைகள் என்ன, ஒரு சிறந்த தொடர்பாடலை மேற்கொள்வதற்கு ஏற்படக்கூடிய தடைகள் என்ன என்று சொல்லி. அப்போ சில வேளைகளில்
இலத்திரனியல் மூலமான தொடர்பாடலை மேற்கொள்ளுகிற போது தொலைத்தொடர்பு வலையமைப்பில் ஏற்படுகிற தடைகள். இப்ப நான் நீங்களும் பேசிக்கொண்டு சூம் ஆஃப் ஆகும், அப்படியா? சரிதானே. இப்போ இலத்திரனியல் மூலமான தொடர்பாடலை மேற்கொள்ளும் போது ஏற்படக்கூடிய வலையமைப்பு சார்ந்த தடைகள். அடுத்தது நேர முகாமைத்துவம் இல்லாமை. நேர முகாமைத்துவம் இல்லாமை என்றால் பொருத்தமான நேரம், அதேவேளை சுருக்கமான நேரம். என்ன பொருத்தமான நேரம், சுருக்கமாக நேரத்தை தெரிவு செய்ய வேண்டும். போதுமான நேரமும் தெரிவு செய்ய வேண்டும். அவசர அவசரமா சொல்லி போடும் போகக்கூடாது, அதுக்காக இழுக்கக்கூடாது. அப்போ சிறந்த நேர முகாமைத்துவம் இல்லாவிட்டால் தொடர்பாடல் பிழைச்சு போயிடும். அடுத்த வழங்கப்படுகின்ற செய்தி தெளிவானதாக, முழுமையானதாக, இலகுவானதாக இல்லாத போது, அதாவது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இல்லாவிட்டால், தெளிவாக இல்லாவிட்டால், சுருக்கமாக இல்லாவிட்டால், நீள நீளமாக கதைச்சு கொண்டு வந்தால் விளங்காம போயிடும். அப்ப அதுவும் தொடர்பாடலுக்கான தடை. அடுத்தது நம்பிக்கை, இனம், உணர்ச்சி வசப்படுதல் போன்றவை. அதாவது செய்தியை வழங்குபவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இனம் அந்த செய்தியை அந்த தொடர்பாடல் இந்த நல்ல பயனை தராது. சரிதானே. அதே போல வேறுபட்ட புலனுணர்வு அல்லது கவன இனங்கள். ஒருத்தர் ஒரு கருத்தை வழங்குகிற நேரத்தில் அதை கேட்கிறவர் உரிய விதமாக செவிமடுக்காவிட்டால், அக்கறையோடு செவிமடுக்காவிட்டால் அது ஒரு தொடர்பாடல் சார்ந்த தடையாக இருக்கும். அடுத்தது சத்தமான இடங்கள், சத்தம், இரைச்சல், என மொழி வேறுபாடு அல்லது பொருத்தமற்ற மொழி நடையை பயன்படுத்துதல், இப்படியான தடைகள் இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 தடை அப்படி சொல்லக்கூடியதாக இருந்தால் போதும். சரிதானே. 2 விஷயம் அல்லது 3 விஷயம் தான் ஒவ்வொன்றிலையும் நீங்க பார்த்து வைப்பீங்க. அதை பார்த்து கொண்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். அடுத்தது சில வேளையில பிள்ளைகள் இந்த பயிற்சி சம்பந்தமாக நேற்றும் நாங்கள் ஒரு கேள்வி பார்த்து நாங்கள் இப்ப பயிற்சிக்குள்ள சில வேளைகள்ல கேள்வி கேட்கலாம். அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சுற்றறிக்கையில பயிற்சியை பற்றி சொல்லாவிட்டாலும், ஆனால் அலுவலகம் அந்த நடைமுறைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்குள்ள பயிற்சி தொடர்பாக சொல்ல. சரிதானே. அப்போ பயிற்சி அளித்த பயிற்சியினாலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி கேட்டார். அலுவலகத்துல பயிற்சி ஒன்றை வழங்குவதனாலே ஏற்படக்கூடிய நன்மைகள் சில வேளை கதையில சொல்லலாம். அப்படி நேற்று சொன்ன மாதிரி ஒரு கதையை சொல்லி போட்டு அப்படி கதையில இவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேணும் என்று சொல்லி அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த விசாரணை அறிக்கையில அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருந்தது என்று சொல்லி போட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க, பயிற்சியினாலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன என்று கேட்பார். இப்ப பயிற்சியினாலே ஏற்படுகிற நன்மைகள் என்ன? நிறுவனத்தினால வழங்கப்படுகின்ற சேவையின் தரம் அதிகரிக்கும். அல்ல, நிறுவனத்தினால் சிறப்பான சேவையினை வழங்கக்கூடியதாக இருக்கு. நிறுவனம் வழங்குகின்ற சேவையினுடைய தரம் அதிகரிக்கும். நிறுவனம் வழங்குகின்ற உற்பத்தி அல்லது சேவையினுடைய அளவு அதிகரிக்கும். சிறந்த தொடர்பாடல், பொதுமக்கள் உறவு, நன்மதிப்பு போன்றவை விருத்தி அடையும். அலுவலகத்துல இழப்புகள், நட்டங்கள், சேதங்கள், வீண் விரயங்கள் குறைக்கப்படும். நல்ல ட்ரைனிங் கொடுத்தா இது எப்படி இந்த மெஷினை இயக்க வேணும், இப்படி வேலை செய்ய வேணும் என்றால் செய்து பழுதாக்குற போட்டோ காப்பி அடிக்கிறதுக்கு ட்ரைனிங் இல்லாமலே நிறைய பேப்பர் வீணாகுது. என்ன போட்டோ காப்பி அடிக்கிறது தெரியாம கண்ட பாட்டுக்கு அடிச்சு நிறைய பேப்பர் வீணாகுது. அதே போல சரி பார்க்காம பிரிண்ட் எடுத்தே நிறைய பேப்பர் வீணாகிறது. அப்ப பயிற்சி கொடுத்தால் அதனாலே ஏற்படுகிற விரயங்கள், இழப்புகள், நட்டங்கள், சேதங்கள் குறைவடையும். நிறுவனத்துடைய செலவுகளை கட்டுப்படுத்தலாம். விபத்துக்கள் போன்றவற்றை தடுக்கலாம். குறிப்பாக பெரிய பெரிய மெஷினரிஸ் இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல அதை தொடர்பான சிறந்த பயிற்சி இருந்தால் விபத்துக்களை நாங்கள் தடுக்கலாம். விபத்துக்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும். இயந்திர உபகரணங்கள் சிறப்பான முறையில பயன்படுத்தப்படும், விபத்துக்கள் தடுக்கப்படும். மேற்பார்வைக்கான தேவையினுடைய அளவு குறையும். எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, எல்லாரும் தெரியுமெண்டா நாங்க சூப்பர்வைஸ் பண்ற தேவை குறையும். ஊழியர்களுக்கு இடையில ஊக்கமும்
நம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்ப எங்களுக்கு வேலை தெரியும், நாங்க செய்வோம், என்ன புதுசா பழகிட்டோம் என்று சொல்லி அவைக்கு ஒரு பயிற்சி கொடுத்து விட்டால் அதுல நம்பிக்கையும் ஊக்கமும் மன உறுதியும் அதிகரிக்கும். பயிற்சியை வழங்குவதன் மூலமாக பழைய அறிவு நீக்கப்பட்டு நவீன அறிவு அலுவலர்களுக்கு வழங்கப்படும். முந்தி இப்படித்தான் செய்கிறது, ஆனால் புதுசா இப்படி வந்துட்டுது என்று சொல்லி புதிய இயந்திரங்களை அறிமுகப்படுத்தி அப்படி செய்கிற போது இப்ப முந்தைய ஒரு பேப்பரா வச்சு போட்டோ காப்பி அடிச்சு கொண்டு வந்தது. ஸ்டூடியோ வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ஒண்டா ஸ்கேன் பண்ணி போட்டு கடைசியா அதை எடுக்கலாம், எத்தனை காப்பி வேணுமோ அதுக்கு ஏற்றபடி எடுக்கலாம் என்று சொல்லி புதிய அறிவு பகிரப்படும். பயிற்சியின் மூலமாக புதிய அறிவு பகிரப்படுகிறது. அப்போ பயிற்சியின் மூலமாக ஏற்படுகிற நன்மைகள் என்று கேட்டால் எங்க எழுதும். பொதுவா அது சில வேளையில இதை 2 விதமா பிரிச்சும் கேட்கலாம் பிள்ளைகள்கிட்ட. பயிற்சியினால நிறுவனத்துக்கு ஏற்படுகிற நன்மை, ஊழியருக்கு ஏற்படுகிற நன்மை, 2 கோணத்துல இதை பார்க்கலாம். அப்படி பேப்பர் செட் பண்றவர் அப்படி உங்கள்ட்ட கேட்டு விடலாம். சிறந்த பயிற்சி அளிப்பதன் மூலமாக நிறுவனம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை என்ன, சிறந்த பயிற்சியின் மூலமாக ஊழியர் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை என்ன என்று சொல்லி கேட்பேன். அப்படி கேட்கிற போது நாங்கள் நிறுவனத்துக்கு ஏற்படுகிற நன்மைகள் முதல் சொன்னது போல நிறுவனத்தினால வெளியிடப்படுகின்ற உற்பத்தியின் தரமும் அளவும் அதிகரிக்கும். நிறுவனத்தில் சேதங்கள், இழப்புகள், நட்டங்கள், விரியங்கள், விபத்துக்கள் போன்றவை குறைவடையும். இயந்திர உபகரணங்கள், சாதனங்கள், கருவிகளில் இருந்து உச்சமான பயனை பெற்றுக் கொள்ளலாம். மேற்பார்வைக்கான தேவை குறைவடையும், செலவுகள் குறைவடையும். இது நிறுவனத்துக்கு கிடைக்கிற நன்மை. ஊழியர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன? ஊழியர்களுக்கு மன உறுதி, வேலை தொடர்பான தெளிவு, நம்பிக்கை போன்றவை தோன்றும். புதிய அறிவையும் திறன்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள், கூடிய வெகுமதிகள் என்றால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், நன்மைகள், நிதி சார்ந்த நன்மைகள் போன்றவை அவர்களுக்கு கிடைக்கும். சரிதானே? நிறுவனத்திலே ஏற்படுகிற மாற்றங்களுக்கு ஏற்றபடி தங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் மிக்கவர்களாக அல்லது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய வல்லமை மிகுந்தவர்களாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதற்கு பயிற்சி உதவும். அப்ப அலுவலர்களுக்கு ஏற்படுகிற நன்மை என்று கேட்கிறாங்களா, நிறுவனத்துக்கு ஏற்படுகிற நன்மை என்று கேட்கிறாங்களா, அல்லது பொதுவாக நன்மை என்று கேட்கிறாங்களா என்று பார்த்து அதுக்கு ஏற்றபடியாக நீங்கள் விடை அளிக்க வேண்டும். சரிதானே? அடுத்தது, ஒரு அலுவலகத்தில் வழங்கப்படுகிற பயிற்சியினுடைய வகைகள் என்ன என்று கேட்கிறாங்க. அலுவலர்களுக்கு வழங்கப்படக்கூடிய பயிற்சியினுடைய வகைகள் சொல்லுங்க. ஒரு 2 விதமான பயிற்சி சொல்லுங்க. சரியா? அப்ப ஒன்று அறிமுக பயிற்சி. அறிமுக பயிற்சி அது ஆங்கிலத்தில் இண்டக்ஷன் ட்ரைனிங் என்று சொல்றது. அறிமுக பயிற்சி என்னென்ன பிள்ளைகள் ஒரு நியமனத்தை வழங்குவதற்கு முன்னுக்கு அதுக்கு பயிற்சியை கொடுக்குறோம். இப்ப கணக்காளர் சேவை, இலங்கை நிர்வாக சேவை போன்றவற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களை சிலீராவில் பிடிச்சு வச்சு 6 மாதம் 1 வருஷம் படிப்பிக்கிறது. அது இண்டக்ஷன் ட்ரைனிங், அறிமுக பயிற்சி. அடுத்தது வேலையின் போதான பயிற்சி, ஒன் த ஜாப் ட்ரைனிங். இப்போ புதுசா அக்கௌண்டன்ட் சர்வீஸுக்கு அல்லது SLAஸ்க்கு வந்த ஆக்களை ஆஃபீஸில் அட்ராக்ட் பண்ணியிருக்கும். அதை இன்னொரு அலுவலரோட, இப்போ நீங்கள் உங்களோட அலுவலகங்களில் பார்த்துருப்பீங்க, அதை ட்ரைனிங்காக வந்திருக்கணும்னு சொல்லினா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அங்கே வேலையில் இருக்கிற அதிகாரியோடு அவரை இணைத்து விடுவார். ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரியின் மேற்பார்வையில் இவர் வேலை செய்யறதுக்கு விடுகிறது. அப்போ அப்படி ஒன் த ஜாப் ட்ரைனிங், அவர் வேலை செய்து பயிற்சி எடுக்கிறது. அவர்களை வேலை செய்ய விட்டுட்டு ஒரு மேலதிகாரி அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டு இப்படி செய்யணும் என்று சொல்லி. சரிதானே? அடுத்தது சேவை கால பயிற்சி. சேவை கால பயிற்சி கூடுதலாக ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த சிலபஸ் மாறினோன்னு கூப்பிட்டு செமினார் எல்லாம் வைப்பினம், சனி ஞாயிறுல எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பினோம். அதே சேவை கால பயிற்சி என்று சொல்றது. அவ அறிமுக பயிற்சி, வேலையின் போதான பயிற்சி, சேவை கால பயிற்சி. அடுத்தது ஜாப் ரொட்டேஷன், வேலை சுழற்சி. இதுவும் ஒரு வகையான ட்ரைனிங் தான். இப்போ அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறவரை பிளானிங்க்கு மாற்றி, பிளானிங்ல இருக்கிறவரை இபிக்கு மாற்றி, இபியில் இருக்கிறவரை அட்மினுக்கு மாற்றி, அப்படி அவர்கள் எல்லா வேலையையும் பழகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது. சில வேளைகளில் ஒரே பிராஞ்சிலேயே
ஒரு மேசைக்கு ஒருக்க 6 மாதத்துக்கு மாத்து. சரிதானே? அப்படி மாத்துகிறது. அவர்கள் அந்த கிளையில இருக்கிற, இப்ப தாவன கிளையில இருக்கிறார் அல்ல நிர்வாக கிளையில இருக்கிறார் என்ற நிர்வாக கிளை தொடர்பான தாவன கிளை தொடர்பான பயிற்சி அந்த வேலைகள் எல்லாவற்றையும் அவர் கற்றுக்கொள்வார். ஒரு வேலையாக அவருக்கு ஒரு 6 மாதம் மாற்றி மாற்றி கொடுக்கறது இருக்கு. ஒரு வருஷம் மாற்றி கொடுப்பார்கள். அப்படி அதை சொல்றது வேலை சுழற்சி. அப்ப பயிற்சியினுடைய வகைகள் என்று கேட்கப்பட்டால், அலுவலகம் ஒன்றில் வழங்கப்படும் பயிற்சியினுடைய வகைகள் என்று கேட்டால், நீங்கள் அறிமுக பயிற்சி, வேலையின் போதான பயிற்சி, சுயமுக்கான பயிற்சி, வேலை சுழற்சி என்று சொல்ல சரியா? இப்படியான பயிற்சிகளை வழங்குறது. அடுத்தது நாங்கள் கோவைகள் தொடர்பான சில விஷயங்களை பிள்ளைகளோட கதை. சரியா? கோவைகள் தொடர்பான விஷயங்களை கதைக்கிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு விடய பொறுப்பு அலுவலர் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் தொடர்பாக ஏற்கனவே பேசி இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு தடவை வேகமா ஞாபகப்படுத்தி கொண்டு போகிறேன். ஒரு விடய பொறுப்பு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் அல்ல, இப்போது விடய பொறுப்பு என்பது அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் போன்றவர்களும் அதை செய்யணும். இப்ப நாங்கள் ஒரு விடய பொறுப்பு அலுவலர் என்று வச்சுக் கொள்வோமே, ஒரு சப்ஜெக்ட் ஆபீசர். சரிதானே? ஒரு விடய பொறுப்பு அலுவலர் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் என்ன, அவர்கிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்க வேண்டும். அப்ப முதலாவது கடமை பட்டியல் இருக்க வேண்டும். சரிதானே? முதலாவது கடமை பட்டியல், லிஸ்ட் ஆஃப் டியூட்டி இருக்க வேண்டும். ஒன்று கடமை பட்டியல். இரண்டாவது கோவை பதிவேடு, கேஸ் ரெஜிஸ்டர் என்று சொல்ற, அவர்கிட்ட இருக்கிற கோவைகளை பட்டியல் படுத்தி ஒரு பதிவேடு வச்சிருப்பார். அது பொது 31 என்ற படிவத்தில் பேணப்படும். சில வேளைகளில் உங்கள்ட்ட அந்த படிவ இலக்கத்தை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? கடமை பட்டியலுக்கு பொது படிவம் இல்லை பிள்ளைகள். கோவை பதிவேடு, கோவை பதிவேடு பொது 31 என்கிற படிவம் பயன்படுத்தப்படலாம், அல்லது சில வேளையில சிஆர்ல பயன்படுத்தலாம். உள்வரும் கடிதங்களின் பதிவேடு, இன்வெர்ட் ரெஜிஸ்டர். இன்வெர்ட் ரெஜிஸ்டர்ல என்னென்ன வர வேணும் என்று முதலாவது செயலமுறையில் சொல்லி தந்திருக்கிறேன். பொது 6, வெளிச்செல்லும் கடித பதிவேடு பொது 7, நேரடி ஒப்படைப்பு புத்தகம், கடித நேரடி ஒப்படைப்பு புத்தகம் பொது 8, நினைவூட்டல் பதிவேடு கோலப் டயரி. என்ன கோலப் டயரி இருக்க வேணும். நினைவூட்டல் பதிவேடு. நினைவூட்டல் பதிவேடு தொடர்பாக நான் இது முடிய பிள்ளைகளுக்கு சொல்லித்தார். அடுத்தது உசார் துணை கோவைகள். உசார் துணை கோவைகள் என்றால் ரெஃபரன்ஸ் ஃபைல். சரிதானே? அதே போல நாளாந்த வேலை பதிவேடு, டே புக் என்று சொல்றேன். நாளாந்த வேலை பதிவேடுன்னா ஒரு நோட் புக் ஒன்று, மேலதிகாரி கூப்பிட்டால் அந்த நோட் புக்கோட போகணும். அவர் சொல்ற விஷயங்களை குறிச்சு கொண்டு வரவு. கோவை சுட்டு, கோவை சுட்டு, சுட்டு அட்டை, இந்த விடயங்களையும் நான் குறித்து வச்சிருக்கிறேன். அந்த விஷயங்களையும் பிள்ளைகளை சொல்லித்தார். கோவை சுட்டு அல்லது சுட்டு அட்டை. மாதாந்தம் அறிக்கை சமர்ப்பிப்பது தொடர்பான கால அட்டவணை. ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தேதியில் என்னென்ன ரிப்போர்ட் அனுப்ப வேணும் என்பது தொடர்பான ஒரு டேபிள் ஒன்று வச்சிருக்கிறேன். சரிதானே? இந்த பைஹேண்ட் ரெஜிஸ்டர் எல்லாரும் வச்சிருக்க வேணுமா என்று கேட்டிருக்காங்க. சரிதானே? இந்த புத்தகங்களே நீங்கள் வச்சிருக்கிறீர்கள். பொது 6, பொது 7, பொது 8 எல்லாமே பொது பெரும்பாலும் கிளைகளுக்கு தான் இருக்குது. கிளைகள்ல தான் அது இருக்குது. ஆனால் ஒவ்வொரு அலுவலரும் இந்த ஆவணங்களை வைத்திருப்பது சிறப்பானதாக இருக்கும். இப்ப நான் அது சம்பந்தமா ஒரு பெரிய ட்ரைனிங் கொண்டு செய்ய இல்லை. அதை வச்சிருக்கிறதால என்ன பயன் என்றால், ஒவ்வொரு அலுவலரும் தன்னுடைய வேலையை சரியா செய்கிறதுக்கும் தன்னிடம் கிடைத்த தன்னால் அனுப்பப்பட்ட கடிதங்கள் தொடர்பான உறுதிப்படுத்துறதுக்கும் அது மிக பொருத்தமானதாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஆவணங்கள்ல உங்கள்ட்ட அதிகம் கேட்க மாட்டார்கள். சில ஆவணங்களை தான் எழுத சொல்லி கேட்பேன். சரிதானே? சரி, அப்ப நான் இதுல உங்கள்கிட்ட இந்த இது கடந்த காலங்களில் ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்க பிள்ளைகள், ஒரு நினைவூட்டல் பதிவேட்டில் ஒரு நினைவூட்டல்
பதிவேடு ஒன்றுல என்னென்ன விடயங்கள் இருக்க வேணும், நினைவூட்டல் பதிவேட்டினுடைய முகப்பு பக்கத்துல குறிக்கப்படுகிற விடயங்கள் என்ன என்று சொல்லி கேட்டுருக்காங்க. அலுவலர் தொடர்பாக அவர் என்னென்ன விஷயங்களை குறித்து வச்சிருக்கார். அப்ப பார்த்து கொள்ளுங்க. அவருடைய பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம், படு என்று கிடக்க அது வீடு, ரெசிடென்ட். அப்போ பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் வீடு, அலுவலக முகவரி, அலுவலக தொலைபேசி இலக்கம், அடையாள அட்டை இலக்கம், கடவுச்சீட்டு இலக்கம், வருமான வரி இலக்கம், வாகன இலக்கம், வாகன பதிவு இலக்கம் என்ற வாகன இலக்கம், காப்புறுதி இலக்கம், வாகன ஓட்டுநர் பத்திர இலக்கம், டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்க்ல சேவிங் அக்கௌண்ட் இருக்குமாக இருந்தால் சேவிங் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் கார்டு நம்பர். இதை விட வேற மேலும் இருந்தால் அவசர நிலைமைகளில் அறிவிக்க வேண்டிய நபரனுடைய பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கங்கள் போன்ற விடயங்கள் அதுல குறிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு கோலப்டேரியின் முகப்பில என்றால் 2வது பக்கத்தில் திறந்த உடனே 2வது பக்கத்தில் இருக்கக்கூடிய விடயம் மீது ஒரு கேள்வியாக கேட்டிருந்தவங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்கல, குறித்த எண்ணிக்கையில 4-5 விஷயங்கள் எழுதுங்க என்று சொல்லி கேட்டிருந்தோம். அப்ப அதே போல எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் அதை விட சொல்லக்கூடியதாக இருக்கும் எல்லாமே. இப்போ இதுல ஏனைய ஆவணங்கள் தொடர்பாக ஒரு கடமை பட்டியல்ல என்னென்ன விடயங்கள் உள்ளடங்க வேணும் என்பதை பற்றியும் பார்ப்போம். மற்ற விடயங்கள் கதைச்சிருக்கிறோம்னு நினைக்கிறேன். கடமை பட்டியல் என்ன, நிறுவனத்தினுடைய பெயர் இருக்கும், கிளையினுடைய பெயர் இருக்கும், அலுவலர் பற்றிய விவரம் இருக்கும், அலுவலருக்கு வழங்கப்பட்டுள்ள குறியீட்டு இலக்கம், அலுவலர் பற்றிய விவரத்துடன் அலுவலருடைய குறியீட்டு இலக்கம், அவருடைய பெயர், சேவை, தரம், குறியீட்டு இலக்கம், MSO2, MSO3, DO1, DO2 இருக்கும். மேற்பார்வை அலுவலருடைய பெயர் இருக்கும், அவருடைய மேற்பார்வை அலுவலர் யார், அவர் யாருக்கு பொறுப்பு சொல்ல மேற்பார்வை அலுவலருடைய இலக்கம். அதைத் தொடர்ந்து கடமைகள் கூட்டாக அல்லாமல் தனித்தனி கடமைகளாக பட்டியலிடப்பட்டிருக்கும். 1, 2, 3, 4 என்று அவருக்கு இருக்கக்கூடிய கடமைகள் பட்டியலிடப்பட்டிருக்கும். அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு அவரால் பேணப்பட வேண்டிய ஆவணங்கள், அந்த அலுவலரால் பேணப்பட வேண்டிய ஆவணங்கள் எவை என்பது பற்றி இருக்கும். அவர் என்னென்ன ஃபார்ம்ஸ், என்னென்ன ரெஜிஸ்டர், என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்க வேணும் சொல்லி பேணப்பட வேண்டிய ஆவணங்கள் தொடர்பாக இருக்கும். அவருக்கான பதில் கடமை ஏற்பாடு இருக்கும். அவருக்கு யார் ஆக்டிங் என்று சொல்லி பதில் கடமை ஏற்பாடு இருக்கும். அப்போ இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு உத்தியோகத்திற்கு கடமை பட்டியல் வழங்கப்படும். கடமை பட்டியல் வழங்குவதால என்ன நன்மை என்று சொல்லி கேட்பார். ஒரு உத்தியோகத்திற்கு கடமை பட்டியல் கொடுக்கறதால என்ன நன்மை ஏற்படும் சரிதானே? அலுவலருக்கு தன்னுடைய எல்லை பரப்பு தொடர்பாக, பணி எல்லை பரப்பு தொடர்பாக போதிய தெளிவு கிடைக்கும். நான் என்ன வேலை செய்கிறேன், எனக்கு என்ன வேலை, இந்த அலுவலகத்தில் செய்யப்படுற பல 10,000 பணிகள்ல எனக்குரிய பணி என்ன என்பது தொடர்பாக அவருக்கு ஒரு தெளிவான அறிவு கிடைக்கின்ற அவருடைய கடமை பரப்பு தொடர்பான அறிவூட்டலும் தெளிவும் கிடைக்கும். தனக்குரியவை அல்லாத பணிகளை ஏற்காமல் இருக்க முடியும். அவருக்கு சில கடிதங்கள் கிடைக்கிற போது அது தனக்கு உரியதுதானா இல்லையா, தனக்கு கிடைக்கின்ற கடிதங்கள், ஒப்படைக்கப்படும் பணிகள் தனக்குரியவையா என்பது தொடர்பாக தீர்மானிப்பதற்கு அவருக்கு உதவியாக இருக்கும். கடமை பட்டியலின் அடிப்படையில கோவைகளை ஆரம்பிப்பதற்கு, கோவைகள் தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்வதற்கு உதவும். கடமை பட்டியலில் இருக்கிற இலக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு கோவை இலக்கங்களை இடுவது வளமை. நான் நேற்று சொல்லி தந்தேன். நிறுவன குறியீடு, கிளை குறியீடு, அலுவலருடைய குறியீடு, கடமை பட்டியலில் ஒதுக்கப்பட்ட கடமை இலக்கம், கடமை இலக்கத்துல அவருக்கு இருக்கக்கூடிய கோவைகளினுடைய எண்ணிக்கை, இதை வச்சு கொண்டுதான் அவர் நம்பரை போடுவார். நிறுவனத்தின் பேரை போடுறார், கிளையின்
நிறுவனத்தினுடைய குறியீட்டை போடுற, கிளையின் குறியீடு, தன்னுடைய குறியீடு, கடமை குறியீடு, 5வது விஷயம் என்றால் 5. அதுக்கு பிறகு அதில் ஏற்கனவே அவர்கிட்ட 11 கோவைகள் இருக்குது என்றால் இது 12வது கோவை. அதுக்கு ஏதேனும் சுருக்க எழுத்து எழுத வேண்டும் என்ற உதாரணத்துக்கு கலாச்சார விடயங்கள் என்றா கல்ச்சரல் எஃப்ஏஆர் CULAFF என்று போடுறேன். சரிதானே? ஒரு ஆண்டிலேயே நிறைவுபடுத்த வேண்டியதாக இருக்குமாக இருந்தால் ஆண்டுக்குரிய இலக்கத்தை போடுவார். 2025க்கு மட்டும் அதை பயன்படுத்த போகிறார். அந்த ஆண்டுக்குரியது மட்டுமல்ல 2025 என்று போடுவார். தொடர்ச்சியாக பயன்படுத்துறதாக இருந்தால் ஆண்டு பயன்படுத்தப்படுவது குறையும். அப்போ கடமை பட்டியல் மூலமாக கோவைகளை ஆரம்பித்தல், கோவைகளுக்கு இலக்கமிடுதல் போன்றவை இலகுவாக அமையும். அதையும் போடலாம். அதை தவிர ஒரு அலுவலர் தனக்குரிய கடமைகளை நிறைவேற்றாத போது அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கும் இந்த ஆவணம் உதவியாக இருக்கும். ஒரு அலுவலருக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை அவர் நிறைவேற்றாத போது, கடமை பட்டியல் என்பது அவருக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வமான கட்டளை. அப்ப உத்தியோகபூர்வமான கட்டளையை அவர் நிறைவேற்றாம இருந்தார் என்ற அடிப்படையில் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் கடமை பட்டியல் உதவியா இருக்கும். கடமை பட்டியலால என்ன நன்மை? உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், 2-3 விடயங்களை தெளிவா. இப்ப நான் 4-5 சொல்லி தந்தா நீங்கள் எழுதிக்கல, 2-3 சேர்த்து ஒன்றாக எழுதிக்கொள்ளே. இந்த தொடர்பாடல் சம்பந்தமாக சொல்லுகிற போது நான் இன்னும் ஒரு விடயத்தை பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். இலத்திரனியல் தொடர்பாடல் சாதனங்கள், சரிதானே? அது தொடர்பாகவும் கடந்த காலங்களில் கேட்டிருக்கலாம். இலத்திரனியல் தொடர்பாடல் சாதனங்கள். நாங்கள் தொடர்பாடல் என்பது பேச்சு மூலமானது, எழுத்து மூலமானது, சைகை மூலமானது என்று பார்த்தோம். இந்த 3 வழியிலான தொடர்பாடலையும் செய்வதற்கு இயந்திரங்கள் இருக்கு. அப்ப நவீன தொடர்பாடல் வழிமுறைகள் பட்டியல் படுத்துங்கோ என்று கேட்டா நீங்கள் மின்னஞ்சல், இமெயில், மின்னஞ்சல், அதே போல தொலைநகல், ஃபேக்ஸ், தொலைப்பதிவு என்று சொல்லி ஒன்று இருக்கு. டெலெக்ஸ் அது இப்ப இல்லை, அது வந்து கப்பல்கள் இருந்து அனுப்புறதுதான் டெலெக்ஸ். தொலைநகல் என்று சொல்லுவோம். ஃபேக்ஸ், மின்னஞ்சல், முக்கியமா இமெயில், என்ன ஃபேக்ஸ். அடுத்தது சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள் இப்ப வாட்ஸ்அப் எல்லாம் வந்தது. வாட்ஸ்அப் குரூப், எல்லா ஆபீஸ்லயும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. சமூக வலைத்தளங்கள் அப்படியே ஒரு 2 அல்லது 3 எல்லாத்துலயுமே எழுதக்கூடிய மாதிரி எழுதலாம். சமூக வலைத்தளங்கள் எழுதுகிறீங்கள நீங்கள் வாட்ஸ்அப், வைபர், டெலிகிராம் ரெண்டு தனித்தனியாக எழுதக்கூடாது. அந்த போன்ற சமூக வலைத்தளங்கள் என்று ஒரே படியாகத்தான் அதை எழுதணும். இப்படி நவீன தொடர்பாடலை பயன்படுத்துவதனால அலுவலகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் என்னன்னு 2 நன்மைகளை சொல்லுங்க. நவீன தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்துவதால ஏற்படுகிற நன்மை ஒன்று, ஒரே நேரத்துல பல பேருக்கு செய்தி அனுப்பக்கூடியதாக இருக்கு. விரைவாகவும் அதிக எண்ணிக்கையிலையும் ஒரே நேரத்தில், அதாவது குறித்த ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள அதிகமான நபர்களுக்கு அந்த செய்தி அனுப்பக்கூடியதாக இருக்கு. குறைந்த நேரத்தில் அதிக நபர்களுக்கு செய்தி அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. 2வது, அனுப்பப்பட்ட செய்தி கிடைத்தமை தொடர்பாக உறுதிப்படுத்துவதற்கும் இது வசதியாக இருக்கு. அதையும் சேர்த்து எழுதலாம். வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுட்டா பார்த்துட்டார பார்க்கலையோ எங்களுக்கு தெரியும். அப்ப குறைந்த நேரத்தில் அதிக எண்ணிக்கையானவர்களுக்கு செய்தி அனுப்பக்கூடியதாக இருப்பதோடு செய்தி கிடைத்தமை தொடர்பாக உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான நன்மை. 2வது, அதற்கான பின்னூட்டியையும் உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நாங்கள் அனுப்பின செய்திக்கு அவருடைய பதில் உடனடியாக கிடைக்கும். இல்லைன்னா அவர் அங்க பார்த்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கு அவர் வாசிக்கிறார், டைப் பண்றாருன்றதெல்லாம் பார்க்க தெரியும். வாட்ஸ்அப்ல, வைபர்ல டைப் பண்ணி கொண்டிருக்கிறார், பதில் வருது. அப்ப உடனடியாக அதுக்கான பின்னூட்டம், அதுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பின்னூட்டத்தை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்து அதுக்குரிய ஃபீட்பேக்கை தருகிற போது செலவு குறைவானதாக இருக்கும். ஒரு 100 பேருக்கு கடிதம் அனுப்புறதா இருந்தா 100 பேருக்குரிய போஸ்ட், அதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுக்கணும், பேப்பர், என்ன என்வலப், ஸ்டாம்ப், இப்படி எல்லா செலவுகளும் இருக்கும். இது அப்படி இல்லை, செலவு குறைவானது, சிக்கனமானதாக இருக்கிறது, குறைந்த செலவு. வளங்களின் விரியம் குறைவு, அதிக காகிதாதிகள்,
போன்றவற்றை பயன்படுத்த வேண்டியது இல்லை. வளங்கள் குறைந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது, செலவு குறைவாக இருக்குது, ஒட்டுமொத்தமாக அது சிக்கனமானதாக இருக்கிறது. சரிதானே? அடுத்தது சேமித்து வைப்பது இலகுவானது. அதை எடுத்து ஃபைலில் கட்டி அப்படி வைக்கிறத விட இப்போ இருக்கக்கூடிய சேவர்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி சேமித்து வச்சுக்கொள்ள இயலும். அப்போ அதனை சேமிப்பதும் இலகுவானது. அலுவலகத்தில் அதுக்கு இடம் தேவையில்லை. ஒரு இப்படியாக நவீன தொடர்பாளரால் கிடைக்கிற நன்மைகள் பற்றி கேட்கப்பட்டால் 2 நன்மைகள் நான் சொன்ன போல ஒற்றை வசனத்தில் எழுதாம நிறைய விஷயங்களை சேர்த்து ஒன்றாக ஒன்று, அடுத்த இன்னும் ஒரு நிறைய விஷயங்களை சேர்த்து 2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். நவீன தொடர்பாளனுடைய நன்மைகள் 2 சொல்லுங்கோ என்று கேட்பார்களாக இருந்தால் அந்த பகுதியையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் தொடர்ந்து கோவைகள் தொடர்பாக கொஞ்சம் கதைப்போம். சரி, இந்த கோவைகள் தொடர்பாக பார்க்கறதுக்கு முன்னால உங்களால எதிர்பார்க்கப்படுகிற 2 விஷயங்கள் அது கோவையோட சம்பந்தப்பட்டது தான். சரிதானே? இந்த அசைவு அட்டை என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அசைவு அட்டை, சலன அட்டை, அசைவு தாள், ஆங்கிலத்தில் மூமெண்ட் கார்ட், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அதுனா என்ன என்று சொல்லி இது பல இடங்கள்ல இப்போது புழக்கத்தில் இல்லை. நம்ம சாதாரணமாக அதை விளங்கப்படுத்துறது உங்களுக்கு அதை தெரிஞ்சு வச்சிருந்தால் அதுக்கு பிறகு அதை எப்படி எழுதுறது என்று பார்ப்போம். அந்த லைப்ரரியில் நீங்கள் புக் எடுக்கிற நேரத்தில் அந்த புத்தகத்தினுடைய பின்பக்கத்தில் ஒரு மட்டை ஒன்று இருக்கும், ஒரு சின்ன காட்டு ஒன்று செருகி வைத்திருப்பார்கள். அதில் அந்த புத்தகத்தினுடைய பெயர், அதனுடைய பதவி விளக்கம், அதை பற்றின விவரங்கள் எல்லாம் இருக்கும். சரிதானே? அதை எடுத்து அந்த காட்டை எடுத்து உங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டில் வைப்பார்கள். மெம்பர்ஷிப் கார்டில் வச்சுட்டு அதை மேசையில் அது கண்டிருக்கிற ஒரு ஹோல்டர்ல அடுக்கி வைப்பினோம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைப்ரரியில் புத்தகம் எடுத்தால் காதாக்களை பார்க்கலாம். சரிதானே? அப்போ அந்த புத்தகத்தில் இருக்கிற புத்தகத்தை பற்றிய விவரம் அடங்கின அந்த மட்டையை எடுத்து உங்களுடைய அங்கத்தை விரட்ட அது ஒரு இன்னொரு மட்டை இருக்கக்கூடிய மாதிரியான செட்டப்பில் தான் இருக்கும். அதுக்குள்ளே வச்சுட்டு அது மேசையில் இருக்கிற அதுக்குரிய அந்த புக்ஸிலே அடுக்கி வைப்பினோம். அந்த புத்தகத்தினுடைய பின்பக்கத்தில் உங்களுடைய மெம்பர்ஷிப் நம்பரையும் திகதியையும் எழுதி ஒரு ரேசரில் பதிஞ்சு போட்டு உங்கள்கிட்ட புத்தகத்தை தருவினோம். ஏறத்தாழ இதே மாதிரியான ஒரு நடைமுறை தான் உங்களோட ஃபைலை நீங்கள் வெளியில் அனுப்பிக்க, ஒரு ஃபைல் வச்சிருக்கிற ஆஃபீஸர் அந்த ஃபைலை வெளியில் அனுப்பிக்க இதே நடைமுறையை தான் பின்பற்றுவேன். அந்த கோவையினுடைய பின்பக்கத்தில் கோவை பற்றிய விவரங்கள் இருக்கும். கோவையினுடைய பெயர், அது ஆரம்பிக்கப்பட்ட திகதி, அப்படி கோவை பற்றிய விவரங்கள் இருக்கும். அந்த காட்டை எடுத்து அவர் மேசையில் அந்த காட்டை அடுக்கி வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வச்சிருப்பார், அதில் வைப்பார். அப்போ கோவை யாருக்கு அனுப்பப்படுகிறது, என்ன திகதியிலே அனுப்பப்படுகிறது, திகதி யாருக்கு அனுப்பப்பட்டது என்ற விவரத்தை எழுதி வச்சு கொண்டு ஃபைலே அனுப்புவார். சரிதானே? இப்போ அவர்கிட்ட மொத்தமாக 100 கோவை இருக்குது என்றால் அவர் சைன் பண்ணுறதுக்காக மேலதிகாரிக்கு கோவைகளில் ஒரு 10 அனுப்பிட்டார். 90 கோவை அவர்கிட்ட கோவைகள் போனுங்கிற அலமாரியோ ராக்கியோ அதில் இருக்கும். 10 கார்டு அவர்கிட்ட மேசையில் இருக்கும். அப்போ அவர் அந்த கார்டை எடுத்து பார்த்தார் என்றால் ஒரு கோவை கார்டையில் இருந்தால் அதுக்குரிய கார்டு அவருடைய மேசையில் இருக்கான்னு எடுத்து பார்ப்பார். இருக்குது. அந்த கோவை யாருக்கு கையொப்பத்துக்காக அனுப்பிட்டார் அந்த சேர்கிட்ட இருக்கும், அந்த மேடத்திட்ட இருக்கும் என்று அவர் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் சொல்லுகிறது அசைவு அட்டை என்று சொல்லி. சரிதானே? கோவை ஒன்று, அதாவது கோவை விடயத்துக்கு பொறுப்பான அலுவலர் ஒருவர் கோவை ஒன்றினை அனுப்பும் போது, கோவை ஒன்றினை ஒப்பத்துக்காக அல்லது வேறு நோக்கங்களுக்காக வெளியே அனுப்பும் போது கோவை அனுப்பப்பட்டமை தொடர்பான விவரங்களை உள்ளடக்கியதாக பேணப்படுகிற அட்டை அசைவு அட்டை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. சரிதானே? அது அசைவு அட்டை என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப அசைவு அட்டையில ஒரு கோவை வெளியில போனா பதிஞ்சு வைக்கிறது. சுட்டு அட்டை என்று சொல்லி இன்னொரு விஷயம் இருக்குது. இது லைப்ரரியில இன்னொரு வகையானது இருக்குது. பல்கலைக்கழக நூலகத்தில் அது இருந்தது, மற்ற நூலகங்கள்லயும் அப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னன்னா உங்கள்கிட்ட இருக்கிற
ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அல்பபெட் ஓர்டருக்கு அல்லது நம்பர் ஓர்டருக்கு அந்த பற்றின விவரத்தை ஒரு சின்ன காட்டில் எழுதுறது. ஒவ்வொரு சின்ன 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 காட், சரிதானே, ஒரு சின்ன அளவான ஒரு கடதாசி மட்டையில அதுல விவரத்தை எழுதுவார்கள். இப்ப ஆனா அவன இன என்ன உனா என்கிற அகர வரிசையில அல்லது இலக்கத்தின் அடிப்படையில, பெரும்பாலும் அகர வரிசையில தான் எழுதுறது. அகர வரிசையில கோவைகளினுடைய அவர்கிட்ட இருக்கிற ஃபைல் எல்லாத்த பற்றியும் ஒரு சின்ன காட்டு எழுதி இருக்கும். லைப்ரரியில என்ன அந்த புத்தகத்தை பற்றின விவரம் எழுதப்பட்டிருக்கும், அகர வரிசையில இருக்கும். அந்த காட்டை எடுத்து வரிசையாக அது ஒரு நடுவில் ஒரு துளை விட்டு ஒரு நீள கம்பியில கொழுவி வைக்கிறதுன்னு வையுங்களேன். லைப்ரரியில அப்படிதான் வச்சிருப்பாரு. ஒரு நீள கம்பி உள்ளுக்கு ஒரு சின்ன லாச்சி மாதிரி ஒரு பாக்ஸ், நீட்டு லாச்சி ஒன்றுக்கு மெல்லிய சின்ன லாச்சி, அதை இழுத்து போட்டு இப்ப நீங்கள் போய் கேட்டீங்கன்னா ஒரு புத்தகத்தினுடைய பெயரை சொல்லி இந்த புத்தகம் இருக்குதா என்று கேட்டால் அவர்கள் ஆல்பபெட் ஓர்டர்ல தட்டி பார்த்துட்டு அந்த புத்தகம் எங்க இருக்குது, 4வது ராக்கேண்ட 3வது தட்டில இருக்குது என்று சொல்லி சொல்லுவார்கள். நீங்க போய் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சுட்டு அட்டைங்கிறது ஒரு கோவையினுடைய விவரத்தை, ஒரு கோவையின் விவரத்தினை அந்த கோவை இருக்கும் இடம் போன்ற விவரங்களை அறியக்கூடிய வகையில தயாரித்து அவற்றை அகர வரிசை ஒழுங்கில் அல்லது இலக்க ஒழுங்கில் பாதுகாக்கப்படுகிற அட்டை சுட்டு அட்டை என அழைக்கப்படுகிறது. இண்டெக்ஸ் கார்டு, சரிதானே, சுட்டு அட்டை. அப்ப சுட்டு அட்டை என்னென்று விளங்குதா உங்களுக்கு? சுட்டு அட்டை என்றது பிள்ளைகள் அந்த ஒரு புத்தகம், அதுகிட்ட பெயர், அதை எழுதினவற்ற விவரம், அது லைப்ரரியில எந்த வரிசையில எத்தனையாவது அலமாரியில எந்த தட்டில இருக்கு. அதே போல உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் இருந்தா அந்த ஃபைலின் பேர், அது உங்களோட அலுவலகத்துல எந்த அலுமாரியில எத்தனையாவது தட்டில இருக்கு போன்ற விவரங்கள். அப்போ ஒரு கோவை தொடர்பான விவரங்களை, கோவையின் பெயர் மற்றும் இலக்கம், கோவை வைக்கப்பட்டிருக்கும் இடம் என்பவற்றை இலகுவாக அறியும் வகையில அகர வரிசையில் அல்லது இலக்க ஒழுங்கில் தயாரித்து பேணப்படுகின்ற அட்டை சுட்டு அட்டை என்று அழைக்கப்படுகிறது. பச்சாரி பிள்ளைகள், இப்ப அசைவ அட்டை சுட்டு அட்டை என்பது தொடர்பாக உங்களோட ஒரு மேலோட்டமான விளக்கம் ஒன்று இருக்கு, சரிதானே? சரி, அடுத்தது நாங்கள் கோவைகள் தொடர்பாக. அப்ப கோவைகள் என்றால் என்ன? நாங்கள் சாதாரணமா விளங்கிக் கொள்ளுகிறோம். கோவை என்பது ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு விடயம் தொடர்பான ஆவணங்களை கால ஒழுங்கில் திரட்டி வைத்திருக்கிற ஒரு தொகுப்பு. ஒரு ஃபைல் என்ன, ஒரு ஆளை பற்றி, ஒரு நிறுவனத்தை பற்றி அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, அதை பற்றின டாக்குமெண்ட், வெறும் கடிதங்கள் மட்டுமில்லை, அதை பற்றின ஆவணங்களை அதை ஒரு கால ஒழுங்கில நாங்கள் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற ஒரு தொகுப்பு கோவையாக இருக்கு. அப்ப ஏன் கோவைகளை பேண வேணும், ஏன் ஆவணங்களை கோவைப்படுத்த வேணும்? குறித்த விடயம் தொடர்பாக உரிய ஆவணங்களை பாதுகாப்பாக பேணுவதற்கு. கண்ட பாட்டு கூட வேகலை போட்டு கட்டி வைக்க வேண்டாம், எங்க இருக்குதுன்னு தெரியாது. நம்ம உரிய ஆவணங்களை பாதுகாப்பாக பேணுவதற்கு, தேவையான நேரங்களில் அவற்றை எடுத்து பயன்படுத்துவதற்கு, இவற்றை தீர்மானம் எடுப்பதற்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். எந்தெந்த நேரத்தில் எடுத்து அந்த ஃபைலில் இருக்கிற விஷயங்களை பார்த்து அதுக்கு ஏற்றபடி டிசிஷன் எடுப்போம். அடுத்தது ஏதேனும் ஒரு விடயம் தொடர்பான, நிறுவனம் தொடர்பான, நபர் தொடர்பான தொடர்ச்சியான வரலாற்றை அறிந்து அதற்கு ஏற்றபடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த விடயத்துக்கு முதல் என்ன நடந்திருக்குது என்று பார்க்கறதாக இருந்தால் அதை பற்றின கடிதங்கள் எல்லாம் ஒரு ஃபைல்ல இருந்தால் தானே பார்க்கலாம், சரிதானே? அப்போ அது ஒரு விடயத்தின் தொடர்ச்சி பற்றி அறிந்து கொண்டு அதுக்கு பொருத்தமான நடவடிக்கை எடுத்துக்கொள்வதற்கு, கடந்த கால வரலாற்றை பேணுவதற்கு, நிறுவனத்தினுடைய வரலாற்றை பேணுவதற்கு, நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்வதற்கு, கணக்காய்வு செய்வது போன்ற நடவடிக்கைகள், பரிசீலனை செய்தல், டாக்குமெண்ட் இல்லாட்டி என்ன நடந்ததுன்னு தெரியாது எங்களுக்கு. அப்ப நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளை ஆய்வு செய்தல், பரிசோதித்தல் போன்றவற்றுக்கு கோவைகளை பயன்படுத்த வேண்டும். சரி,
அப்ப சிறந்த கோவை ஒரு நல்ல கோப்பிடும் போது, கோவைகளை கோப்பிடுகிற போது இருக்கக்கூடிய பண்பு எப்படி இருக்க வேணும்? அது ஒரு கையடக்கமானதாக, என்ன கையடக்கமானதாக பொருத்தமான உபகரணங்களை பயன்படுத்தி கோப்பிடப்பட்டு இருக்க வேணும். பாதுகாப்பானதாக இருக்க வேணும். பாதுகாப்பானதாக இருக்க வேணும். சிக்கனமானதாகவும் இருக்க வேணும். பெருஞ்சளவில் கோப்புடன் செய்யக்கூடாது. சிக்கனமானதாக, தேவைப்படும் போது இலகுவாக அணுகக்கூடியதாக, பொருத்தமான குறிப்புகள் குறுக்கு தொடர்புகளை கொண்டிருக்க வேணும். மினிட் எல்லாம் எழுதணும். பொருத்தமான குறிப்புகள் குறுக்கு தொடர்புகளை கொண்டதாக இருக்க வேணும். அசைவு குறிப்புகள் சுட்டகராதி போன்றவற்றை கொண்டிருக்க வேண்டும். அசைவு குறிப்புகள் ஒரு ஃபைல்ல அது அதன் மூமெண்ட் சம்பந்தமான விவரம் இருக்க வேண்டும். இப்போ அசைவு குறிப்புகள் சுட்டகராதி போன்ற விடயங்களை கொண்டிருக்க வேண்டும். அப்ப கோவைகளை எப்படி வகைப்படுத்தலாம் என்பதை பற்றி நான் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்துட்டேன். சரிதானே? தனிநபர் கோவை, விடய கோவை, உசாத்துணை கோவை. உசாத்துணை கோவைகள் உள்ள பிறகு 3-4 வகையானது இருக்குது என்று சொல்லி பார்க்கிறாங்க. அடுத்தது நிகழ்வு கோவை, கேஸ் ஃபைல், என்ன நிகழ்வு கோவை போன்றதாக கோவைகளை வகைப்படுத்தலாம். அலுவலகத்தில் பேணப்படுகிற 2 அல்லது 3 வகையான கோவைகளை சொல்லுவாங்க. கோவைகளை எப்படி வகுப்பாக்கம் செய்யலாம்? வகுப்பாக்கம் என்ற கிளாசிபிகேஷன். சரிதானே? அதை எப்படி நீங்கள் வகை வகையாக அதை பிரித்து வைப்பீங்க? கோவைகளை எவ்வாறு வகைப்படுத்துறது இல்லை, வகுப்பாக்கம் செய்தல், வகுப்பு என்றது எவ்வாறு அதை நீங்க குரூப் பண்ணுவீங்க. சரியா? அப்போ அகர வரிசையில அதை நீங்கள் அடுக்கி வைக்கலாம். அகர வரிசை வகுப்பாக்கம் செய்யலாம். அடுத்தது எண் அடிப்படையில வகுப்பாக்கம் செய்யலாம். அகர வரிசையில் ஆல்பபெட் ஆர்டர்ல அதை கிளாசிபிகேஷன் செய்யலாம், அல்லது நம்பர் ஆர்டர்ல நியூமரிக்கல் கிளாசிபிகேஷன் என்று சொல்லி சொல்றது. சில வேளை புவியியல் ரீதியாக செய்யலாம். ஜியோகிராபிக்கல் கிளாசிபிகேஷன். ஜியோகிராபிக்கல் கிளாசிபிகேஷன் இப்ப யாழ்ப்பாணம் கச்சேரியில ஃபைல் இருக்குதுன்னா 15 டிஎஸ் ஆபீஸுக்கும் தனித்தனியா அடுக்கி வைக்கலாம். சரிதானே? அப்ப அது புவியியல் ரீதியாக. அடுத்தது சப்ஜெக்ட் வைஸா. லைப்ரரியில புக் கிடைக்கல அது எப்படி கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கணும்? சப்ஜெக்ட் ஒழுங்கில், அதாவது விடய ரீதியாக. சில வேளையில பெறுமதி அடிப்படையில, திகதி அடிப்படையிலையும் அதை அடுக்கி வைக்கலாம். சரியா? அப்ப கோவைகள் எவ்வாறு வகுப்பாக்கம் செய்யப்படுகிறது என்றால், அகர வரிசையில, எண் வரிசையில, புவியியல் ரீதியாக, விடய ரீதியாக, கால ஒழுங்கில, இப்படி எல்லாம் சொல்லலாம். கோப்பிடும் முறைகள். கோப்பிடும் முறைகளை நான் பிள்ளைகளுக்கு 2 விதமா சொல்லி தந்திருக்கிறேன். கோப்பிடும் முறைகள் என்று சாதாரணமாக கேட்கப்பட்ட நீங்கள் சொல்ல வேண்டும். கோப்பிடும் முறைகளை 2 விதமாக நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களின் அடிப்படையில் பழைய முறை, நவீன முறை எனவும். 2வது, கடிதங்கள் கோப்பிடப்படும் விதத்தின் அடிப்படையில், கடிதங்கள் எவ்வாறு கோப்பிடப்படுகிறது என்கிற விதத்தின் அடிப்படையில் பிளந்த கோவை, புத்தக கோவை எனவும் 2 விதமாக வகைப்படுத்தப்படுகிறது. அப்ப நான் பிள்ளைகளுக்கு பிளந்த கோவை, புத்தக கோவை தொடர்பாக ஒளிப்பதிவுகள் பகிர்ந்து இருக்கிறேன். சரி, அந்த 2ஐயும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த கோவைகள்ல குறிப்பு எழுதுவது தொடர்பாக. கோவைகள்ல நீங்க ஒரு கடிதத்தை சமர்ப்பிக்கிற போது கோவைகளில் எவ்வாறு குறிப்பு எழுதுவீங்க? ஒரு குறிப்பு ஒன்று எழுத சொல்லி சில நேரங்கள்ட்ட உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்போ நீங்கள் சொல்லணும், பிளந்த கோவையில இடதுபுறமாக குறிப்பு தாள்கள் இடப்பட்டிருக்கும். குறிப்பு தாள்கள் ரோமன் இலக்கத்துல தொடர் இலக்கம் இடப்படும். சில வேளையில அந்த இலக்கம் இடுதல் தொடர்பாகவும் உங்கள்கிட்ட கேட்கலாம். சரிதானே? கோவையில இடப்படுகின்ற ஆவணங்களுக்கு இலக்கமிடுவது தொடர்பாக. அப்போ ஒவ்வொரு கடிதமும் கிடைத்த கால ஒழுங்கில, அவர்கள் அனுப்பின கால ஒழுங்கிலே அல்ல, அது சில வேளையில பிந்தி கிடைக்கும் முந்தி கிடைக்கும், எங்களுக்கு கிடைச்ச கால ஒழுங்கில கோவையிலிட்டு
தொடர் இலக்கம் இடப்பட வேண்டும். கடிதத்தின் வலது பக்க மேல் மூலையில இந்து அராபிய எண்ணில், இந்து அராபிய எண்ணா நாங்கள் வளமையா பயன்படுத்துகிற 1, 2, 3, 4 அந்த இலக்கம். இந்து அராபிய எண்ணில இலக்கங்கள் இடப்பட்டு பக்கங்கள் சீராக இருப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுபோல பிளந்த கோவையாக இருந்தால் கோவையினுடைய இடதுபுறத்தில் குறிப்புத்தாள்கள் இணைக்கப்பட்டு குறிப்புத்தாள்களுக்கு இலக்கங்கள் ரோமன் இலக்கத்தில் இடப்பட வேண்டும். ரோமன் இலக்கத்தில் இடப்பட வேண்டும். சரி, ஒரு கோவையில குறிப்பு எழுதுறது, ஒரு கடிதம் ஒன்று கிடைச்சிருக்குது. கடிதம் ஒன்று கிடைச்சிருது என்றால் அது தொடர்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாக ஒரு மினிட் எழுதி மேலதிகாரியினுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளையில் அது தொடர்பில் தீர்மானம் எடுக்க வேண்டி இருந்தால் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் மேலதிகாரிக்கு வழிகாட்ட வேணும். அதுக்கு தான் குறிப்பு எழுதுறது. இப்ப கௌரவ ஆளுநர் அவர்களால் ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. உங்களுடைய நிறுவனங்கள்ல பணியாற்றுகிற அலுவலர்கள் எவரேனும் இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தில காணாமல் போனவர்கள் இருப்பார்களாக இருந்தால் அந்த காணாமல் போனவர்களின் விவரங்களை அனுப்பி வைக்க சொல்லு. சரிதானே? உங்களோட அலுவலகத்துல பணியாற்றுகிற அலுவலர்களுடைய குடும்பங்கள்ல எவரேனும் காணாமல் போனவர்கள் இருந்தால் அது தொடர்பான விவரங்களை அனுப்பி வைக்க சொல்லி அது ஏதோ தேவைக்கு பயன்படுத்த போயிடும் என்று சொல்லி ஒரு கடிதம் வந்திருக்கு. அப்ப உங்களுக்கு அதை மீட் பண்ணி வந்து அப்ப நீங்கள் இப்போது அந்த கடிதத்தை கோவையில கட்டணும். சில பேர் நடவடிக்கை முடிஞ்சா போலான்னு ஃபைல்ல கட்டணும் பண்றது. அப்படி இல்லை, ஃபைல்ல கட்டலாம். ஃபைல்ல கட்டி உங்களோட உள்வரும் கடித பதிவேட்டில் அதை பதிவு செய்ய வேணும். பதிவு செய்துட்டு அதுக்கு பக்க இலக்கம் போட வேணும். இப்ப அது 30வது பக்கம் என்று வச்சுக் கொள்வோம். இப்ப நீங்கள் உங்களுடைய மேலதிகாரிக்கு, உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கிற மேலதிகாரிக்கு இது சம்பந்தமா எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் ஐடியா கொடுக்க போறீங்க. அதுக்கு தான் குறிப்பு எழுதுறது. சரிதானே? அந்த கடிதம் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு தான் குறிப்பு எழுத போறீங்க. அப்ப குறிப்பு தாள்ல நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா முதலாவது கவனத்தை ஈர்த்தல். கவனத்தை ஈர்த்தல் என்றால் கௌரவ ஆளுநர் வடக்கு மாகாணம் அவர்களுடைய இந்த திகதி இந்த இலக்க கடிதம் தொடர்பாக என்று எழுதுறீங்க. எழுதி போட்டு அது நீங்கள் கட்டினது 30வது பக்கம் என்றால் பக்க இலக்கம் 30. சில விட அதுக்கு பிறகு 2 கடிதம் வந்து கட்டுப்பட்டு போச்சு என்றால் 31, 32 இருந்தால் 30வதுக்கு ஒரு கொடி உண்டு. ஒரு பேப்பர் ஒன்று ஒட்டு நீங்க கலர் பேப்பர் கொட்டி அதுல 30 மேலே எழுதி விடுவோம். அப்பதான் வாசிக்கிறவர் 30ஆம் பக்கத்தை தட்டி பார்க்க வசதியாக இருக்கும். கவனத்தை ஈர்க்கிறது. 2வது கடிதம் தொடர்பான சாராம்சத்தை எழுதுறது. கடிதம் தொடர்பான சாராம்சம் என்றால் கடிதத்தில் இருக்கிறதே அப்படியே எழுதுகிறது இல்லை. அலுவலகத்தில் பணியாற்றும் பணியாளர்கள குடும்பத்தை சார்ந்த காணாமல் போனவர்களுடைய விவரம் கோரப்பட்டிருக்குது என்று சொல்லி அந்த அதுல இருக்கிற சமரியை எழுதுகிறது. 2வது கடிதத்தின் சாராம்சம் எழுதுதல். 3வது விடயம் தொடர்பான ஆய்வை முன்வைக்கிறது. இது தொடர்பில் நீங்கள் முன்னர் எது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த சரிதானே? நான் சும்மா கற்பனையா சொல்லுகிறேன். முன்னர் இந்த விஷயம் கேட்கப்பட்டிருக்குது. நீங்கள் அதை பற்றி ஒரு பதில் அனுப்பி இருக்கிறீங்க. அது 2 வருஷத்துக்கு முன்னே ஆளுநர் இருந்த போது இது தொடர்பாக நாங்கள் ஒரு விடயம் ஒன்றை தயாரித்து அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லி சரிதானே? அப்போ இப்போ உங்களுக்கு 2 வருஷத்துல உங்களுடைய அலுவலகத்தில் இருந்த அலுவலர்கள் மாறி இருப்பார்கள். முந்தி இருந்த ஆக்கள் கொஞ்சம் பேர் டிரான்ஸ்ஃபர்ல போயிருப்பாங்க, புதுசா கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க. அப்ப அந்த தகவல் மாறும். இப்ப கீழே 4வதாக உங்களோட சிபாரசை முன்வைக்கிறீங்க. என்னென்னா புதிதாக வந்த அலுவலர்கள்ட்ட தனிப்பட்ட விதமாக விவரத்தை சேகரித்து முன்னே அலுவலர்களுடைய விவரங்களோடு ஒன்று சேர்த்து இதனை அனுப்பி வைக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான தங்களுடைய வழிகாட்டலை வழங்குங்கள் என்று சொல்லி வழங்குமாறு தயவாக கேட்கிறேன் என்று போடுறீங்க. இப்ப நான் முதல்ல இருக்கின்ற சாராம்சத்துக்கு வருகிறேன். கோவையில குறிப்பு எழுதுவது என்கிறது 4 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்க போகுது. என்ன அவங்க சில வேலை அப்படித்தான் கேட்பாங்க. குறிப்பு ஒன்று எழுதும் போது உள்ளடங்குற விடயங்கள். அப்ப கவனத்தை ஈர்த்தல், அதாவது கிடைத்த கடிதம் தொடர்பான விவரங்களை குறிப்பிடுறது. 2வது கடிதத்தின் சாராம்சம் எழுதுறது. 3வது விடயம் பற்றிய ஆய்வை சமர்ப்பிப்பது. 4வது சிபாரிசு சமர்ப்பிப்பது. அப்ப சில வேளையில அதை பார்த்துட்டு மேலதிகாரி அந்த மினிட்ல கீழே எழுதுவார். சரிதானே? அடுத்த வாரம்
திங்கட்கிழமை 3 மணிக்கு ஸ்டாஃப் மீட்டிங் கொண்டு ஒழுங்குபடுத்துங்கோ என்று சொல்லி அதில் கீழே கொடுப்பேன். நீங்கள் ஒரு தடவை போய் கேட்க போறேன்டா அவர் ஒரு மீட்டிங்கை போட்டு கன்ஃபார்ம் பண்ணி போட்டு அனுப்பி விடுவோம் என்று சொல்லிட்டு ஸ்டாஃப் மீட்டிங் கொண்டு கால் பண்ணுங்க என்று போடுவேன். அப்போ நீங்கள் அதுக்கு பிறகு எல்லா பிரான்ச் கேட்டுக்கும் உங்களோட ஒரு பெரிய நிறுவனம் என்றால் எல்லா கிளைகளுக்கும் எல்லா பிரான்ச் கேட்டுக்கும் இந்த விடயம் தொடர்பாக ஒரு கடிதம், காணாமல் போன அலுவலர்கள் தொடர்பான விவரங்களை சேகரித்தல், கௌரவ ஆளுநர் வடக்கு மாகாணம் அவர்களுடைய இந்த திகதி இந்த இலக்க கடிதத்துக்கு அமைவாக எங்களுடைய அலுவலகத்துல இருக்கிற ஒவ்வொரு அலுவலர்களிடமிருந்தும் விவரங்களை பெற வேண்டி இருக்கிறதால தங்கள பிரிவில் பணியாற்றும் ஒவ்வொருவரும் தவறாமல் 3 மணிக்கு இப்படி உங்களுடைய கேட்ட சொல்லுவீங்க. உங்களோட பணிப்பாளரோ செயலாளரோ யாரும் என்ன ஆணையாளரோ அவருடைய தலைமையில கூட்டம் நடைபெறும். அதனால தவறாமல் சமூகம் அமைப்பதற்குரிய முன்னறிவித்தலை சகல அலுவலர்களுக்கும் வழங்கி உதவுமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு டிராஃப்ட் ஒன்றை போட்டு அதை மேலதிகாரிக்கு சமர்ப்பிப்பீங்க. அவர் பார்த்துட்டு சரி என்றால் அதை சரி போட்டு சைன் பண்ணுவார், இல்லை சரி போடுவார். நீங்க திருப்பி கடிதத்தை அடித்து எல்லாருக்கும் கொடுப்பீங்க. அதுக்கு பிறகு நடவடிக்கை நடக்கும். அப்ப கோவையில குறிப்பு எழுதுற போது அதுல இருக்க வேண்டிய அம்சங்கள் எவை என்று பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயமும் இருக்கும். அந்த கடிதத்தை பற்றி குறிப்பிட்டு கவனத்தை ஈர்க்க வேணும். அடுத்தது கடிதத்தின் சாராம்சத்தை எழுத வேணும். விடயம் தொடர்பாக ஒரு ஆய்வை முன்வைக்க வேணும். கடந்த காலத்துல இது தொடர்பில் என்னென்னலாம் நடந்திருக்குது என்றதை பற்றி நீங்க சொல்ல வேணும். 4வது இப்போது எடுக்கக்கூடிய நடவடிக்கை பற்றிய சிபாரிசை முன்வச்சு அவருடைய அனுமதிக்காக வழிகாட்டுதலுக்காக சமர்ப்பிக்க வேண்டும். சில வேளையில பிள்ளைகள் நீங்கள் ஒரு கடிதம் தான் வரப்போகுது என்று நினைச்சு கொண்டு போக ஒரு குறிப்பு ஒன்று எழுத சொல்லி கேட்கலாம். 2வது பகுதியில கடிதத்துக்கு பதிலாக உங்களை ஒரு குறிப்பு ஒன்றை வரையுங்கள் என்று சொல்லி கேட்டால் நீங்கள் குறிப்பை வரையக்கூடியதாக இருக்க வேண்டும். சரிதானே? இப்ப குறிப்பு நீங்கள் எழுதுவீங்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பிளந்த கோவைண்டா என்ன, புத்தக கோவைண்டா என்ன, பிளந்த கோவையில என்ன நன்மை, புத்தக கோவையில என்ன நன்மை, 2லையும் என்ன குறைபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்பாகவும் மற்ற கோவைகளின் வகைகள், உபகோவையும் மத்திய கோவையும், சுய விவர கோவை, உசாத்துணை கோவை, விடிய கோவை, சம்பவ கோவை என்று சொல்லி கோவைகள் தொடர்பாக சில வேளையில அதுல ஒரு கோவையை பற்றி கேட்டால், இப்ப உதாரணத்துக்கு சம்பவ கோவை என்றது கேஸ் ஃபைல், விடய கோவை என்றது சப்ஜெக்ட் ஃபைல், கேஸ் ஃபைல் என்றது நீண்ட காலம் இருக்காது. ஒரு கேஸுக்கும் இப்போ ஒரு விசாரணை நடக்குது, அந்த இங்குவாரியோட சம்பந்தப்பட்ட ஃபைல் தான் கேஸ் ஃபைல். சரிதானே? ஒரு அலுவலகத்துல பெண்கள் பிரிவில் ஒரு முறைப்பாடு வருது, அந்த முறைப்பாடு தொடர்பாக குடும்பத்தை கூப்பிட்டு அவர்களோட கலந்து ஆலோசனை நடத்தினோம், அது தொடர்பாக எழுதப்படுகிற அறிக்கைகளை உள்ளடக்கினது தான் ஒரு சம்பவ கோவை. அது கேஸ் ஃபைல் என்று சொல்றது, சப்ஜெக்ட் ஃபைல் அல்ல. அலுவலகத்துல பேணப்படுகின்ற ஒரு விடயத்துக்காக வச்சிருக்கிற ஃபைலுக்கு பேர் தான் சப்ஜெக்ட் ஃபைல். சரிதானே? இப்ப இது கேஸ் ஃபைல். இந்த கேஸ் ஃபைல் 3 வகையும் என்னன்னு கேட்டாங்க. அதாவது சம்பவ கோவை, நிமித்த கோவை, நேர்வு கோவை என்று சொல்லி, சரியா? அதாவது ஒரு நிகழ்வு சம்பந்தமான கோவை, நிகழ்வு கோவை, கேஸ் ஃபைல். கேஸ் ஃபைல் 3 வகையும் சொல்லுங்கோ என்றால் அதை 3 விதமாக சொல்லப்பட்டாங்க. என்னன்னா, 1 நடவடிக்கைகள் முடிவடைந்த கோவை, 2வது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற கோவை அல்லது தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கோவை, 3 நடவடிக்கைகளை எதிர்பார்த்து காத்திருக்கும் கோவைகள் அல்லது நடவடிக்கைகளை எதிர்பார்க்கும் சம்பவ கோவைகள் என்று சொல்லி 3 விதமாக அதுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் நினைக்கிறேன் அது MSO சுப்ரா எக்ஸாமுக்கு கேட்ட ஞாபகம் இருக்கு. அப்ப இப்படியாக கேட்கப்படுகிறது. அதே போல இப்ப கடிதங்களை கோவையில கட்டுறது, கடிதங்களை கோவையில கட்டுகிறது தொடர்பாக எத்தனை வகையான கட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தடவை கேட்டாங்க. கடிதங்களை கோவையில் கட்டுவது எத்தனை வகையான கட்டுக்கள் இருக்குது? ஒரு துளை கட்டு, அதாவது தனிக்கட்டு. ஒரு துளை தனிக்கட்டு. இது இந்த இடது பக்கம் மேல் மூலையில கட்டியான நூலால கட்டி தொங்க விடுற மாதிரி இது இருக்கும். இது பெரும்பாலும் கேஸ் ஃபைலுக்கு தான் இருக்கிற நிமித்த கோவைகள், கேஸ் ஃபைல், இந்த இன்குவாரி ஃபைல்ஸ் அப்படியானதுக்கு தான் அது இருக்கும். இப்ப பேப்பர் கிளிப் பாரவடியால பேப்பர் கிளிப்பை வச்சு அப்படி செறி விடுறது, ஆனால் துளை போட்டு கட்டுகிறது. அங்க
இடது பக்கம் மேல் மூலையில துளையிடப்பட்டு ஒரு கட்டியான நூலால கட்டப்படும். அது தொங்க விடுகிற மாதிரி இருக்கும். அந்த கோவையை திறந்து வாசிக்க பார்க்க தொங்க விடுவது போல இருக்கும். அது ஒரு துளை கட்டு. சரிதானே? அடுத்தது இரண்டாவது 2 துளைகள் கொண்ட தனிக்கட்டு. 2 துளைகள் கொண்ட தனிக்கட்டு என்று சொல்லப்படுகிறது. பொதுவான கோவைகள்ல பயன்படுத்தப்படும். அதிக முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் அல்ல. சரிதானே? சாதாரணமாக கையாளப்படக்கூடிய விடயங்கள் பற்றிய கோவைகளுக்கு நீங்கள் பஞ்சரால ஒரு வெட்டி போட்டு கட்டி விடுவீங்க. சரிதானே? 2 ஓட்டை போட்டுட்டு ஒரு கட்டு கட்டுறதா 2 துளைகள் கொண்ட தனிக்கட்டு. கடிதத்துல 2 துளைகள் இடப்பட்டு கோவையில் இடப்பட்டு பேணப்படுகிற ஒரு முறையாக இருக்கும். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் அல்லாத விடயங்கள் இவ்வாறான வழிமுறையில பேணப்படும். பொதுவாக கோவைகள்ல பேணப்படுவதாக இருக்கும். அடுத்தது 4 துளைகள் கொண்ட இரட்டை கட்டு. 4 துளைகள் கொண்ட இரட்டை கட்டு. இது மிகவும் பாதுகாப்பான முறையில் பேணப்பட வேண்டிய கோவைகள்ல இவ்வாறான முறை பின்பற்றப்படும். கடிதங்கள்ல 2 சோடி துளைகளிடப்பட்டு, அதாவது 4 துளைகள், இது சோடி துளைகளிடப்பட்டு 2 நூல்கள் பயன்படுத்தப்பட்டு 2 நாடாக்கள் பயன்படுத்தி கட்டுவதாக இருக்கும். முக்கியமாக சுயவிவர கோவை போன்ற ஆவணங்கள் இவ்வாறான முறைமையில பேணப்படுது. சில வேலை இப்படி கட்டுக்களை பற்றி எல்லாம் கேட்கலாம். பயில பற்றி கேட்க உங்களுக்கு தெரியுமா? 1 துளை கட்டு, 2 துளை கட்டு, 4 துளை கொண்ட சட்டை கட்டு, இது தொடர்பாக தெரியுமா என்று சொல்லி கேட்பேன். சரிதானே? அடுத்தது ஒரு அலுவலர், ஒரு விடய பொறுப்பு அலுவலர் ஒருவர் தன்னிடம் கடிதம் கிடைத்த உடன் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்னன்னு கேட்பாங்க. அது கிடைச்சதுக்கு பிறகு அவர் நடவடிக்கை மேற்கொள்றது வேற. சரிதானே? கிடைத்த உடனே அவர் எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்? சரியா? அவர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்று கேட்டால் நாங்கள் சொல்ல வேண்டும். முதலாவது, அவர் கடிதம் கிடைத்தவுடன், ஒரு உத்தியோகத்திட்ட கடிதம் கிடைத்தவுடன் அக்கடிதம் தன்னுடைய விடய பரப்பிற்கு உட்பட்டது தானா, தன்னுடைய சப்ஜெக்டுக்கு தான் வருதா, தன்னுடைய விடய பரப்பிற்கு உட்பட்டது தானா என்பது தொடர்பில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, ஒரு கடிதம் கிடைச்ச உடனே அந்த கடிதம் தனக்குரியது தானா என்பது தொடர்பில் தீர்மானிக்க வேண்டும். 2வது, தனக்கு உரியது அல்லாவிட்டால், தனக்குரிய கடிதம் அல்லாத போது தன்னுடைய மேற்பார்வை அலுவலரிடம் உடனடியாக அதனை சமர்ப்பித்து விட வேண்டும். தனக்கு உரியது அல்லாவிட்டால் அதை தன்னுடைய மேற்பார்வை அலுவலரிடம் அதை சமர்ப்பிக்க வேண்டும். தனக்குரிய கடிதங்கள் தொடர்பில், தனக்கு உரிய கடிதங்கள் தொடர்பில் அதனை நடவடிக்கைக்காக எனும் கோவையிலிட்டு அவசரமானது, முக்கியமானது, உடனடியாக, இன்று, சாதாரணமானது போன்ற விதமாக வகைப்படுத்தி முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடிதங்களினுடைய முன்னுரிமை எப்படி வகைப்படுத்தலாம்? உடனடியாக, இன்று, அவசரமானது, முக்கியமானது, சாதாரண கடிதம் என்கிற அடிப்படையில் வகைப்படுத்தலாம். அப்போ உடனடியாக என்பதற்கு உடனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரிதானே? உடனடியாக என்றால் உடனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று என்றால் அன்றைய தினமே அதற்குரிய பதில அனுப்பிவிட வேண்டும். அவசரமானது, இயன்ற விரைவில் அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். முக்கியமானது என்பது அதனோடு தொடர்புடைய ஆவணங்கள், விடயங்கள் மிக நன்றாக கற்று ஆராய்ந்து அதே வேளையில இயலுமான விரைவாகவும் நடவடிக்கை எடுக்கவும். முக்கியமானதுன்னா கெரியா செய்யணும் என்ற கருத்து இல்லை, அது மிக கவனம் எடுத்து செய்யணும் என்று சொல்லுவதாக தான் சரிதானே? இப்ப இந்த கோவைகளை வெளியிலே அனுப்புகிற போது, ஒரு ஆபீசர் தன்னிட இருக்கிற ஃபைலை வெளியிலே அனுப்புகிற போது அது தொடர்பாக பதிவுகள் பேணப்படுகிற முறைகள், எவ்வாறான முறைகள் பேணப்படுகிறது என்று சொல்லி கேட்பார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியும், அசைவு அட்டை.
அதை விடவும் முறைகள் இருக்கு. சரிதானே? கோவைகள் வெளியில் அனுப்பப்படும் போது அவ்வாறு அனுப்பப்படும் விடயம் தொடர்பான பதிவுகளை பேணுவதற்கு நடைமுறையில் இருக்கிற முறைகள் 3 இருக்குது. ஒன்று வெளிக்கோவை உரை. வெளிக்கோவை உரை. இரண்டாவது அசைவு அட்டை அல்லது சலன அட்டை அல்லது நகர்வுத்தாள், மூமென்ட் கார்டு என்று சொல்றது. மூமென்ட் கார்டு. இரண்டாவது அசைவு அட்டை அல்லது சலன அட்டை. மூன்றாவது கோவை குறிப்பு, ஃபோல்டர் மார்க்ஸ். முதல்ல இந்த 3ஐயும் ஞாபகத்துல வச்சுக் கொள்ளுங்க. பிறகு அதுக்குரிய விவரம் என்னன்னு சொல்லுங்க. சரிதானே? வெளிக்கோவை உரை, இரண்டாவது அசைவு அட்டை அல்லது சலன அட்டை, மூன்றாவது கோவை குறிப்பு என்று சொல்லி 3 விஷயம் இருக்கு. இப்ப வெளிக்கோவை முறை என்றா என்ன? இது ஒரு ஃபைலுக்கு வெளியில இந்த சில புத்தகத்துக்கு மேல ஒரு பேப்பர் மூடி இருக்கும். புத்தக அட்டைக்கு மேல ஒரு பேப்பர் ஒன்று பிரிண்ட் பண்ணி அந்த புத்தகத்திலேயே அப்படியே வேற அதுவும் அது மட்டை போலதான் இருக்கும். ஆனால் அந்த பேப்பரை எடுக்கக்கூடியதாக இருக்கும் தனியாக. சில புத்தகங்கள் அப்படி பாருங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புத்தகத்தின் மட்டை தனியாக இருக்கும். மட்டைக்கும் வெளியில ஒரு பேப்பர் ஒன்றுல அந்த அதே மாதிரி புத்தக மட்டை மாதிரியே பிரிண்ட் பண்ணி மடிச்சு அந்த கவருக்கு மேலே ஒரு கவராக அப்படி இருக்கு. சரிதானே? அதே போல ஒரு ஒரு ஃபைலுக்கு மேல ஒரு பேப்பர், சில வேளை அது ஃபைல் முழு உயரத்துக்கு இல்லாம பாதி உயரத்துக்கு இருக்கும். சரிதானே? பாதி மட்டையாக அது இருக்கும். ஃபைல் உயரத்துக்கு இல்லாம பாதி மட்டை அந்த ஃபைலுக்கு மேல சுத்தி வச்சிருக்கும். அப்ப ஒவ்வொரு கோவையிலையும் இருக்கிற விவரங்களை அதுல பதிஞ்சு தனித்தனியாக ஒரு கோவை உரை அல்லது ஒரு பாதி அட்டை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கும். இந்த கோவையில இருக்கிற விவரங்கள் பதியப்பட்டு ஒரு கோவை உரை அல்லது ஒரு பாதி அட்டை கொண்டு, பாதி அட்டை ஒரு பாதி கார்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. கோவை வெளியில அனுப்பும் போது அந்த கோவை என்ற விவரங்களை கொண்ட இந்த உரையில யாருக்கு எப்ப அனுப்பப்பட்டது அந்த விவரங்களை குறிப்பிட்டு அது அந்த ஃபைல் வைக்கிற இடத்துல அந்த மட்டவை விட்டுருக்கும். ஃபைலை வெளியில அனுப்பி போட்டு அந்த வெளி கேஸ் இருக்கு தானே, அந்த வெளி கேஸ் ஒரு இன்னொரு கடதாசி மட்டும் தான், ஒரு ஃபைல் கவர் மாதிரி, அது அதுல வைப்போம். ஃபைல் வெளியில போயிடும், அந்த கேஸ் அதுல இருக்கும். சரிதானே? அதைத்தான் சொல்லுகிறது வெளிக்கோவை உரை. அந்த ஃபைலுக்கு மேல ஒரு கவர் ஒன்று இருக்கும். அந்த கவர்ல உள்பக்கமாக விவரங்கள் எழுதப்படுவா இருக்கு. இங்க அனுப்புகிறோம் அந்த விவரங்கள் எழுதி போட்டு ஃபைல்ல இருந்து அதை எடுத்து ஃபைல் வைக்கிற இடத்துல அதை வச்சு விடுகிறது. அப்போ அதுக்கு என்ன பேர்? வெளிக்கோவை உரை முறை. என்ன? வெளிக்கோவை உரை. இரண்டாவது அசைவ அட்டை அல்லது சலன அட்டை. இது சொல்லி தந்தேன். ஒவ்வொரு கோவையின் விவரங்களையும் கொண்ட சிறிய அட்டை ஒன்று தயாரிக்கப்பட்டு ஒரு ஒழுங்கு முறையில பேணப்படுகிறது. கோவையோடு இணைந்ததாக இருக்கும். கோவைகள் வெளி செல்லும் போது கோவையில் இருந்து எடுத்து உரிய இடத்துல அது பேணப்படும். கோவை மீள வந்தடையும் போது மீள அது கோவையில இடப்படும். அது தொடர்பான பதிவுகள் கோவை வெளிச்செல்லும் போதும் கோவை வந்தடையும் போதும் அது தொடர்பான பதிவுகள் அந்த அட்டையில் இடப்பட்டிருக்கும். சரிதானே? சில பேர் தாங்களே கிரியேட் பண்ணின ஒரு அசைவு அட்டை ஒன்று காட்சிப்படுத்தி இருக்கணும். சில ஆசிரியர்கள் வளவாளர்கள் நான் அது தொடர்பில் அதிகம் உங்களோட பேசையில் இருந்தால் உங்களோட அசைவு அட்டையை காட்ட சொல்லி கேட்க மாட்டாங்க. அடுத்தது மூன்றாவது கோவை குறிப்பு. சரிதானே? கோவைகள் வெளியில செல்லும் போது அந்த கோவையினுடைய அட்டையில் அது இந்த கவர்ல யாருக்கு எப்ப அனுப்பினது என்று சொல்லி ஒரு மினிட்ஸ் ஒன்று எழுதி விடுகிறது. இப்ப இது இன்னொரு முறை. மூன்றாவது கோவை குறிப்பு. இவ்வளத்தையும் பார்த்தாச்சு. சரிதானே? அடுத்தது சுட்டு அட்டை என்று சொல்லி கேட்டு நீங்கள் கோவை சுட்டு அட்டை. அப்ப இந்த சுட்டு அட்டை நான் விளங்கப்படுத்தினாலும் திருப்பி ஒருக்கா சொல்லுவேன். இந்த ஒழுங்குல வார போது திரும்ப ஒருக்கா சொல்றது நல்லது. என்ன?
விடய அலுவலர் ஒருவரால் பேணப்படுகின்ற கோவைகளை விடய ரீதியாக சப்ஜெக்ட் வைஸா அல்லது அவற்றின் பெயர் ஒழுங்கு அல்லது இலக்க ஒழுங்கில அலுமாரியிலே அடுக்கப்பட்டிருக்கும். கோவைகளை பேணுகின்ற விடய பொறுப்பு அலுவலருடைய கோவைகள் அவை விடய ரீதியாக அல்லது இலக்க ஒழுங்கில அல்லது பெயர் ஒழுங்கில அவை அடுக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் எப்படி அடுக்கியிருப்பாங்க? விடய ரீதியாகத்தான் அனுப்பியிருப்பாங்க. சப்ஜெக்ட் ஒழுங்கில அடுக்கியிருப்பாங்க. அப்ப சப்ஜெக்ட் ஒழுங்கில அடுக்கல அல்பபெட்டோட வராது. என்ன, முதலாவது தட்டிலையும் ஒரு ஆடா ஃபைல் ஒன்று இருக்கும், 4வது தட்டிலையும் ஆனாண்டு ஒரு ஃபைல் ஒன்று இருக்கும். ஆனா ரெண்டும் வேறு வேறு சப்ஜெக்டா இருக்கும். அப்போ கோவைகள் விடய ரீதியாக அல்லது இலக்க ஒழுங்கில அலுமாரியிலே அடக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு அடக்கப்படுகிற கோவைகளுக்கு ஒவ்வொரு கோவைக்கும் ஒரு சுட்டு அட்டை தயாரித்துக் கொள்ள வேண்டும். அந்த சுட்டு அட்டையில் இடம்பெறுகிற விடயங்களாக சுட்டு அட்டையில என்னென்ன விடயங்கள் இருக்க வேண்டும்? விடய தலைப்பு, அதாவது கோவையினுடைய பெயர், விடயம், கோவை இலக்கம், கோவை உள்ள இடம் தொடர்பான குறிப்பு உள்ளடங்கி இருக்கும். இப்ப ஃபைல் இதுல இருக்கிற ஒழுங்குல அங்க இருக்கா, இது அகர வரிசையில ஒழுங்காக வைத்திருக்கப்படும். அகர வரிசையில ஒழுங்காக இது அடக்கி அல்லது கோர்வையிடப்பட்டு ஏதோ விதமாக வைக்கப்பட்டிருக்கும். கோவை ஒன்று தேவைப்படுகிற சந்தர்ப்பத்தில் கோவை இருக்கும் இடத்தினை அறிந்து கொள்வதற்காக சுட்டு அட்டை பயன்படுத்தப்படுகிறது. எளிமையா பிள்ளைகளை சொல்லித்தாரன், ஃபைல் நாங்கள் சப்ஜெக்ட் ஒழுங்கா வேறு வேறு இடங்கள்ல வேறு வேறு சப்ஜெக்டை அடுக்கி வச்சிருக்கோம். ஒவ்வொரு ஃபைல் சம்பந்தமாகவும் அது இந்த பேர், ஃபைல் நம்பர், அது வச்சிருக்கிற இடம் என்பவற்றை உள்ளடக்கி ஒரு கார்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த கார்ட்டை அல்பபெட் ஆர்டருக்கு மாற்றி அடுக்கும். அல்பபெட் ஆர்டருக்கு மாற்றி வைப்போம். கோவையோடு அங்க அடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கிலே இல்லை, அகர வரிசையில ஒழுங்குபடுத்தி இதை அடுக்கி வச்சிருப்போம். எங்களுக்கு ஒரு கோவையினுடைய பெயரை சொல்லி கேட்கப்பட்டால் சரிதானே, இசை மாலை தாழ்வு குளம் தொடர்பான அபிவிருத்தி பணி, அப்ப நாங்கள் ஈனா ஒழுங்குல பார்ப்போம். ஓகே, இசை மாலை தாழ்வு குழப்பு நிலைமைப்பு என்ற ஒரு ஃபைல் இருக்குது. அது எங்க இருக்குது? 3வது அலுமாரின் 2வது தட்டில் இருக்குது என்று சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரியாக அப்போ ஒரு விடய அலுவலரால கோவைகள் விடய ஒழுங்கில அல்லது இலக்க ஒழுங்கில அலுமாரியில அடுக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு அடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கோவை தொடர்பாகவும் சுட்டு அட்டை ஒன்றை தயாரித்துக் கொள்வார். சுட்டு அட்டை என்பது கோவையினுடைய விடயம், இலக்கம், கோவை உள்ள இடம் தொடர்பான விவரம் என்பவற்றை குறித்து தயாரிக்கப்படும். இவ்வாறான அட்டைகள் அகர வரிசை ஒழுங்கில பேணப்படும். கோவை இருக்குமிடம் தொடர்பாக அறிய நேரிடும் போது இந்த அட்டையினுடைய உதவியோடு அதை அறிந்து கொள்ளலாம். சரியா? அப்ப சுட்டு அட்டை என்னன்னு கிளியர். இனி கேட்டால் நீங்கள் விடி எழுதக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இதே மாதிரி ஒரு புத்தகமாக செய்து வைப்பீங்களாக இருந்தால் அதை சுட்டு அகராதி என்று சொல்றது. இது தனித்தனி காட்டாக இருக்கும். இதனை ஒரு கீட்டாக அல்லது ஒரு கோர்வையாக இதை பேணப்படுகிற போது அதனை நீங்கள் சுட்டு அகராதி என்று சொல்லுவீங்க. இப்ப சுட்டு அகராதியை பெரும்பாலும் அகர வரிசையில தான் பேணுவார்கள். சில வேளைகள்ல அது அகர வரிசை, எண் வரிசை, விடய ஒழுங்கு, கால ஒழுங்கு, புவியியல் ஒழுங்கு போன்ற வடிவங்கள்ல பேணப்படலாம். அப்ப சுட்டு அகராதி பேணப்படுகின்ற முறைகள் என்று உங்கள்கிட்ட கேட்பார்களாக இருந்தால் சுட்டகராதி, சுட்டு அகராதி, அதை சுட்டகராதி என்று சேர்த்து எழுதுவோம். சுட்டகராதி பேணப்படுகின்ற முறைகள். அப்ப நீங்கள் அகர வரிசையில கட்டாயம் எழுதுவோம். அகர வரிசையில பேணப்படலாம். எண் வரிசை, கால வரிசை, புவியியல் வரிசை, சில வேளையில அது விடய ஒழுங்கிலேயும் பேணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிதானே? அடுத்தது தபால் பை தொடர்பாக ஒரு
பிள்ளை கேட்டிருந்தவங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். என்ன கடிதங்களை பாதுகாப்பாக கையாள்வதற்காக அஞ்சல் அலுவலகத்தினால வழங்கப்படுவது தபால் பை. தபால் பை அஞ்சல் அலுவலகத்தினால வழங்கப்படுகிறது. இதற்கான திறப்புகள் அலுவலகத்தில் விடய பொறுப்பு அலுவலரிடம், தபாலுக்கு பொறுப்பான விடய பொறுப்பு அலுவலரிடம் ஒன்றும் தபால் அலுவலகத்தில் ஒன்றும் இருக்கும். அலுவலகத்துக்குரிய கடிதங்கள் தபால் அலுவலகத்துக்கு கிடைக்கும் போது அவற்றினை தபால் அலுவலகத்தில் இருந்து பையிலிட்டு பூட்டி தபால் சேவகரிடம் அதனை கொடுத்து அனுப்புகிறார். விடய பொறுப்பு அலுவலர் அதனை திறந்து கடிதங்களை பெற்று தரம் பிரித்து நடவடிக்கை மேற்கொள்வார். அதுபோல தபால் அலுவலகத்துக்கு அனுப்பப்படுகின்ற கடிதங்களும் ஒழுங்காக நிரல்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டு தபால் பையிலிடப்பட்டு பூட்டப்பட்டு தபால் சேவகர் மூலமாக தபால் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும். இது பாதுகாப்பான கடித போக்குவரத்துக்கு ஏற்ற விதத்துல தயாரிக்கப்பட்டிருக்கும். அதாவது மழைப்பட்டு அப்படி எல்லாம் பழுதாகி போகாம பாதுகாப்பான கடித போக்குவரத்து தொடர்பில் அது தயாரிக்கப்பட்டிருக்கும். அதற்கு ஏற்ற விதமாக தயாரிக்கப்பட்டு இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்துறாங்க. சரிதானே? அப்ப இந்த விடயங்களை பார்க்கலாம். மற்றது உள்வரும் கடிதங்களை எப்படி வகைப்படுத்துற என்று பிள்ளைகளை சொல்லி தந்தனால், ஒரு அலுவலகத்தோடு தொடர்புடைய கடிதம், அது தொடர்பாடல் முறைகளில எழுத்து மூலமான தொடர்பாடல் இருக்குது. அதுல முக்கியமானது கடிதம். என்ன, ஒரு அலுவலகத்தோடு தொடர்புடைய கடிதங்களை பெரிய வகையா 3ஆ பிரித்து சொல்லி தந்தனால், உள்வருகிற கடிதங்கள், வெளிச்செல்லும் கடிதங்கள், அலுவலக பிரிவுகளுக்கு இடையிலான கடிதம் என்று சொல்லி உள்வரும் கடிதங்கள் தொடர்பாக விடய பொறுப்பு அலுவலருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி சொல்லி இருக்கிறேன். அலுவலருக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குது என்று சொல்லி இன்னும் ஒரு விடயம் பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்த வேண்டும். இந்த படிவம் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இப்ப தெரியும் என்று நினைக்கிறேன். இது சில வேளைகள்ல கேட்கப்படக்கூடிய ஒன்று. உங்கள்கிட்ட இருந்து இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா என்று பரிசோதிக்கலாம். சரிதானே? கொடுப்பனவுக்கு பயன்படுத்தப்படுகிற படிவங்கள், அதாவது வவுச்சர். சரிதானே? ஒரு ஆபீஸ்ல என்னென்ன வவுச்சர்ஸ் பயன்படுத்துறவங்க என்று சொல்லி உங்கள்ட்ட கேட்டால் நீங்கள் விடை எழுதக்கூடியதாக இருக்கும். இதை பார்த்தா சரி. சரியா? இப்ப பாருங்க, வேதனங்கள், சம்பளங்களுக்கு வேஜஸ் என்று சொல்றது பொது 33, பொது 33. வேதனங்கள், கூலிகள், கூலி பொது 36 படிவம். இந்த கூலி என்கிற வார்த்தையே பிறகு நீங்கள் இந்த வேலி அடைக்கிறது, வீடு கூட்டுறவரை கொடுக்குற யோசிக்க கூடாது. அலுவலகத்துல ட்ரைனிங் எல்லாம் நடந்தா சில ட்ரைனிங் முடிவில் உங்கள்ட்ட கையெழுத்து பண்ணி ஒன்று காசு பெரிய வவுச்சர் ஒன்று வச்சிருக்கணும் 36 சொல்லி. சரிதானே? அப்போ அது பொது 36. கூலி கொடுப்பனவர்களுக்கு பொது 36. மேலதிக வேலை நேர படிவம், நீங்க ஓட்டி போட்டு நீங்க தானே பெரும்பாலானாக்கள், அது தெரியும் உங்களுக்கு. என்ன, மேலதிக வேலை நேர கொடுப்பனவுகளுக்கு படிவம் 35 ஆனா. பொதுவான கொடுப்பனவுகள் சாதாரணமான ஒரு ஜெனரல் பேமெண்ட்டுக்கு பொது 35 பாவிப்போம். அடுத்தது டிபாசிட்ல இருந்து பேமெண்ட் செய்யறதுக்கு ஜெனரல் 70 ரிக்யூஷன் போன பொது 70 படிவம் பாவிக்கிறது. ஏற்கனவே காசை டிபாசிட் பண்ணினதுல இருந்து திருப்பி பேமெண்ட் செய்ய போறீங்க. திணைக்களங்கள் காசு அனுப்பி இருக்கும், அதை டிபாசிட் பண்ணி வச்சிருப்போம். பிறகு கலாச்சார விழா நடந்துட்டுது, அதுக்கு பேமெண்ட் செய்ய போறோம் என்றால் அதுக்குரிய வவுச்சர் போட வேண்டியது, அதுக்குரிய பேமெண்ட் போட வேண்டியது பொது 70. வைப்பில் இருந்து கொடுப்பனவு செய்வதற்கான படிவம் பொது 70. அடுத்தது பிரியாண செலவு, சாதாரணமாக 177, இடமாற்றத்தின் போது 178. பிரியாண செலவு தொடர்பான 2 படிவங்கள் என்று கேட்டால் நீங்கள் பொது 177, பொது 178 எழுத வேண்டும். மற்றபடி இயல்பாக கேட்கப்படுமாக இருந்தால் பிரியாண செலவுக்கு பயன்படுத்தப்பட்ட படிவம் என்றால் பொது 177 பயன்படுத்துறது தான் சரி. அடுத்தது
அரசாங்கத்துக்கு கூடுதலாக காசை கட்டி போட்டு திருப்பி எடுக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அரசறையிலிருந்து மீளளிப்பு பெறுவதற்கு பொது 29 மற்றது இது கேட்க மாட்டாங்க. சரி, அதையும் நாங்கள் ஞாபகம் திருப்பம் வழக்காடுபவர் போடுகிற பணத்தை மீள எடுக்கிறதுக்கு நிதிமுறை CF17 நிதிமுறை CF17. இப்போ இதில் இருக்கிற 8 படிவத்தையும் கொஞ்சம் நீங்கள் பாடமாக்கி வச்சிருக்க வேண்டும். சரிதானே? இது கொடுப்பனவு தொடர்பான படிவங்கள் என்று சொல்லி கேட்கப்பட்டால் இதை நாங்கள் சொல்லலாம். சரி பிள்ளைகள், இப்ப இதுல விட இன்னொன்று இந்த பணம் வைப்பு செய்யும் படிவம். பணம் பெறுவதற்கான பற்றிச்சீட்டு, பணம் பெறும் பற்றிச்சீட்டு பொது 172. இந்த பணம் பெறும் பற்றிச்சீட்டு தொடர்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். அரசாங்க நிறுவனம் ஒன்றில் பணம் பெற்றுக் கொள்ளப்படும் போது அதற்கென்று விசேடமாக படிவம் ஏதும் இருந்தால் பொது 172 கொடுக்க தேவையில்லை. உதாரணமா போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்க முத்திரை வேண்டுறீங்க, நீங்க காசை கொடுத்தா அதுக்கு முத்திரை தரீனம். மிருக காட்சி சாலையை போறீங்க, அங்க காசை கொடுத்தா அதுக்கு ஒரு டிக்கெட் தராங்க. இப்ப பொது 172 போட தேவையில்லை. அப்ப அதற்கென விசேட படிவங்கள் இருந்தால் அதை பயன்படுத்தலாம். அப்படி விசேட படிவங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் பொது 172 நீங்க ஜெலோ ரிசிப்ட் என்று சொல்லுவீங்க, இது பயன்படுத்தப்பட வேண்டும். அப்ப பொது 172 படிவம் எவ்வாறு எழுதப்படுகிறது என்றால் கட்டாயம் அதுக்கு நீங்க டேட் ஸ்டாம்ப் அடிக்கும். திகதி முத்திரை இடப்பட்டு ஒப்பமிடப்பட வேணும். 2 பக்கம் கொண்ட காபனை பயன்படுத்த வேணும். என்ன 2 அழியாத பேனையால எழுத வேணும். இப்படி அந்த பொது 172. இது ஏன் ஞாபகம் வந்ததுன்னா திகதி முத்திரை சம்பந்தமாக உங்கள்கிட்ட கேட்கிற திகதி முத்திரை பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள் என்று கேட்பாங்க. ஒரு அலுவலகத்துல திகதி முத்திரை பயன்படுத்தப்படுவதனுடைய நோக்கம் என்ன? சரிதானே? அலுவலகத்துல பெறப்படுகின்ற உத்தியோகபூர்வ ஆவணங்கள், கடிதங்கள் மற்றும் அலுவலகத்தினால் வழங்கப்படும் சில வகையான ஆவணங்கள். அலுவலகத்தில இருந்து கொடுக்குற எல்லாத்துக்கும் டே ஸ்டாம்ப் அடிக்கிறீங்க. சரிதானே? அலுவலகத்திலிருந்து வழங்கப்படும் சில வகையான ஆவணங்கள், அலுவலகத்துக்கு பெறப்படுகிற எல்லா ஆவணங்களுக்கும், அலுவலகத்துக்கு கிடைக்கப்படுகின்ற ஆவணங்கள், கடிதங்கள், ஆவணங்கள், அலுவலகத்திலிருந்து வழங்கப்படுகின்ற சில வகையான ஆவணங்கள் என்பவற்றுக்கு அவை பெறப்பட்ட வழங்கப்பட்ட திகதியினை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தும் வகையில திகதி முத்திரை பயன்படுத்தப்படுது. டேட் ஸ்டாம்ப் ஏன் பாவிக்கிற நாங்கள் ஒரு அலுவலகத்துக்கு கிடைக்கிற கடிதங்கள் மற்றும் ஆவணங்களையும் அலுவலகத்தினால வழங்கப்படுகின்ற சில வகையான ஆவணங்களுக்கும் அவை பெறப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட திகதியை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தும் வகையில திகதி முத்திரை பயன்படுத்தப்படுது. 2வது, ஆவணங்கள்ல திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு பதவி நிலை உத்தியோகத்தர் ஒருவர் அல்லது அதற்கென அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் ஒருவர் தன்னுடைய சிற்றொப்பம் என்று சொல்லுகிறது. முதல் எழுத்து ஒப்பம் அல்லது சிற்றொப்பம் இடுதல் வேண்டும். முழு கையெழுத்து வைக்க தேவையில்லை. முழுமையான கையொப்பத்தினாலே அதை அடையாளப்படுத்த தேவையில்லை. தன்னுடைய முதல் எழுத்து ஒப்பத்தினால் அதனை அத்தாட்சிப்படுத்துதல் வேண்டும். அப்ப 2வது விஷயம். 1 ஏன் பாவிக்கிறோம், 2வது எப்படி பாவிக்கிறோம். முதலாவது எப்படி சொன்னாங்க, அலுவலகத்துக்கு கிடைக்கின்ற கடித ஆவணங்களை, அதே போன்று அலுவலகத்தினால வழங்கப்படக்கூடிய சில வகையான ஆவணங்கள் என்பவற்றிலே அவை பெறப்பட்ட அல்லது வழங்கப்பட்ட திகதியை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தும் நோக்கில் திகதி முத்திரை பொறிக்கப்படுகிறது. இது திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு உரிய ஆவணங்கள்ல திகதி முத்திரை பொறிக்கப்பட்டு அதற்கென அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர் அல்லது பதவி நிலை உத்தியோகத்தரனால முதல் எழுத்து ஒப்பமிடப்பட்டு அது அத்தாட்சிப்படுத்தப்படும். 3வது, அது பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பங்கள். அலுவலகத்துக்கு கிடைக்கும் பிரத்யேக கடிதங்கள், தனிப்பட்ட நபர்கள் போன்றவற்றுக்கு அவை உடைக்கப்படக்கூடாது. ஆனால் கிடைக்கின்ற அனைத்து கடித உரைகளின் மீதும் அது பொறிக்கப்படும். கிடைக்கின்ற அனைத்து கடித உரைகளின் மீதும் பொறிக்கப்படும். திறக்கப்படலாம் என அனுமதி அளிக்கப்பட்ட கடிதங்களுக்கு அல்ல திறக்கப்படக்கூடிய கடிதங்களுக்கு
எல்லா கடிதத்தையும் ஓப்பன் பண்றீல. இப்போ போஸ்டல் ஓட்டுக்கு நாங்கள் டி கவரை அனுப்ப அதை திறந்து டே ஸ்டாம்ப் அடிக்கிறீங்க. அப்போ திறக்கப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்ட அல்ல திறக்கப்படலாம் என தீர்மானிக்கப்பட்ட கடிதங்கள் திறக்கப்பட்டு அதன் உள்ளே இருக்கிற ஆவணங்களுக்கும் பொறிக்கப்படும். அடுத்தது பெருகை தொடர்பான ஆவணங்களுக்கு பொறிக்கப்படும். பெருகை தொடர்பான ஆவணங்கள் இப்போ டெண்டர் பிட் ஓப்பன் செய்தால் அது திறந்ததுக்கு பிறகு அதில் எல்லா திகதி முத்திரையும் அதில் பொறிக்கப்படும். பெருகை தொடர்பான ஆவணங்கள்ல திகதி முத்திரை பொறிக்கப்படுகிறது. அதுபோல பணம் வரும் பற்றிச்சீட்டு, பணம் வரும் பற்றிச்சீட்டு எல்லோ ரிசிப்ட் அதுல டே ஸ்டாம்ப் அடிக்க வேணும். அதுபோல அலுவலகத்தினால் வழங்கப்படுகின்ற சில வகையான சான்றிதழ்கள், உதாரணத்துக்கு பிறப்பு சான்றிதழ்கள், காணி உரிமை பத்திரங்கள் போன்றவற்றின் மீதும் திகதி முத்திரை பொறிக்கப்படுது. இந்த திகதியில் அது வழங்கப்படுகிறது என்ற அடிப்படையில் சரிதானே. பிறப்பு சான்றிதழ் போன்ற சில வகையான சான்றிதழ்கள் உறுதி பத்திரங்களின் மீதும் திகதி முத்திரை பொறிக்கப்படுகிறது. அப்போ உங்களை திகதி முத்திரை என்றா என்ன, திகதி முத்திரை பொறிக்கப்படுகிற ஆவணங்கள் அது எவ்வாறு பொறிக்கப்பட வேண்டும், அப்ப திகதி முத்திரை என்றா என்னன்னு நாங்க பார்த்துட்டோம் சரிதானே. அடுத்தது திகதி முத்திரை எவ்வாறு பிரயோகிக்கப்பட வேண்டும், அது பொறிக்கப்படுகிற ஆவணங்கள் எவை என்கிறது நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம் சரிதானே. இந்த நகர்வு அட்டையை பற்றி கேட்குறீங்க. அது நான் அசைவு அட்டை என்பது தொடர்பாக ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப அந்த நகர்வு அட்டை, அசைவு அட்டை, சலன அட்டை, மூமெண்ட் கார்டு எல்லாத்தையும் ஒன்றாகவே நினைச்சு கொள்ளுங்க. ஒரு ஆட்கள் நினைச்சு ஒரு பேர் சொல்லுவாங்க. அது சம்பந்தமா நீங்கள் பெரிய அளவுக்கு நெருக்கடிப்பட தேவை சரிதானே. அப்ப அதைத்தான் அவர்கள் திகதி முத்திரை, திகதி பொறிக்கப்பட்ட ரப்பர் முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. மற்றது இன்னொன்று இருக்குது, கையொப்ப முத்திரை, கையொப்ப ரப்பர் முத்திரை சரிதானே. அதாவது சில பேருக்கு சிக்னேச்சர் சேர்ந்த ஒரு சீல் ஒன்று இருக்கும் சரிதானே. அது அதிக அளவில் ஒப்பமிடப்படுகின்ற உயர்நிலை அதிகாரி ஒருவர், பதவிநிலை அதிகாரி ஒருவர் கையொப்ப முத்திரை ஒன்றினை பயன்படுத்த முடியும் சரிதானே. சில ஆவணங்களுக்கு அவர் கையொப்ப முத்திரை ஒன்றினை பயன்படுத்த முடியும். அவ்வாறான கையொப்ப முத்திரை உரிய அலுவலருடைய கட்டுக்காப்பில் இருக்க வேண்டும். அது வேற ஆக்கள்கிட்ட கொடுக்க கூடாது. உரிய அலுவலருடைய கட்டுக்காப்பில் இருத்தல் வேண்டும். குறிப்பிட்ட அலுவலரால் கையொப்பமிட வேண்டிய ஆவணங்களின் மீது அந்த அலுவலரால் அல்லது அவரால் அனுமதி அளிக்கப்பட்ட அலுவலர் ஒருவரால் குறிப்பிட்ட அலுவலருக்கு முன்னிலையில் அது பொறிக்கப்பட வேண்டும். அங்கால கொண்டே வச்சு அடிக்கிறார் சரிதானே. அங்கால கொண்டு போய் வச்சு அடிக்க இயலாது. அது எப்படி இருக்க வேணும், பதவியில உத்தியோகத்தை அல்லது திணைக்கள தலைவர், நிறுவன தலைவர் ஒருவரினால் அதிக எண்ணிக்கையிலான படிவங்கள் ஆவணங்களுக்கு ஒப்பமிடுவதற்கான சந்தர்ப்பம் அமைகின்ற வேளைகள்ல பயன்படுத்துவதற்காக கையொப்ப முத்திரைகள் பயன்படுத்தப்படுகிறது. அவருடைய கையொப்பம், பெயர், பதவி, நிறுவனம் என்பவற்றை உள்ளடக்கியதாக இது தயாரிக்கப்பட்டு இருக்கும். குறித்த அலுவலருடைய கட்டுக்காப்புல கையொப்ப முத்திரை இருக்க வேண்டும். அது பொறிக்கப்பட வேண்டிய ஆவணங்களில் குறித்த அலுவலருடைய கைப்பட அல்லது அவருடைய முன்னிலையில் அவரால் அனுமதி அளிக்கப்பட்ட அலுவலரினால் அந்த முத்திரை பொறிக்கப்படுதல் வேண்டும் சரிதானே. இந்த வேதனங்கள் கூலிகள் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டிருக்கிறீங்க. உங்களோட பேசிட்டு ஒன்று இருக்கும் தானே, அதான் 33. அதை பார்த்தீங்கன்னா தெரியும் சரிதானே. பேசிட்டு ஒன்று வந்து சைன் பண்ணுவீங்க. அதே போல படிவம் 36 நாங்கள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தால் அல்லது எங்கேயாவது எங்களுக்கு வந்து கசுவலாக்கள் வேலை செய்தால் அதை இந்த பேரை போட்டு எல்லாற்ற பேரையும் வரிசையா எழுதி கையெழுத்து வாங்கி போட்டு கொடுப்போம். 36 இந்த படிவங்களை உங்களோட அலுவலகங்களை நீங்க கேட்டு வாங்கி பார்க்கலாம் சரிதான். நீங்க அக்கௌண்ட்ஸ்ல போய் கேட்டீங்கன்னா PIV 118 சரிதானே. பணம் கட்டுறுதி சீட்டு. அரசாங்கத்துக்கு எவரேனும் ஒரு அலுவலர் பணம் செலுத்தும் போது பணம் செலுத்துவதற்கான நோக்கம் ஏனைய விவரங்கள் உள்ளடக்கியதாக நிரப்பி சமர்ப்பிக்கப்படுகிறது தான் பணம் கட்டும் உறுதி சீட்டு PIV. என்ன பொது 118. அப்போ PIV ஒருக்கா வாங்கி பாருங்கோ. 35, 33 பார்க்கலாம். நீங்க அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சில் கேட்டீங்கன்னா காட்டுனா
36 பார்க்கலாம், ஓடி ஃபார்ம் பார்க்கலாம், 70யும் பார்க்கலாம், அதே போல 177 பார்க்கலாம். சரிதானே? உங்களுடைய வரவு பதிவேடு, லீவு பதிவேடு, அதில் இலக்கங்கள் ஒருக்கா பார்த்து வச்சு கொள்ளும். சரிதானே? பொது 18, பொது 190, 125, 126 இந்த ஃபார்ம்ஸ்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ஸ்கள் ஒருக்கா ஆஃபீஸில் வேண்டி இந்த கிழமை தேடி எடுத்து சும்மா பார்த்து வைக்கலாம், மறக்காம இருக்கும். சரிதானே? அப்போ ஓரளவுக்கு நான் நினைக்கிறேன் சொல்ல வேண்டிய பெரும்பாலான விடயங்களை நான் பிள்ளைகளோட பகிர்ந்துட்டேன். அலுவலகம் தொடர்பில் வினவப்படக்கூடிய, கோவைகள் தொடர்பாக வினவப்படக்கூடிய விடயங்கள் பெருமளவுக்கு பகிரப்பட்டிருக்குது. யாரேனும் தாமதமாக இணைஞ்ச ஆக்கள் இருந்தால், தாமதமாக இணைந்தாக்கள் இப்ப இல்லாவிட்டாலும் வீடியோவை கேட்டுட்டு கேட்கட்டும்ன்றதுக்காக சொல்லுகிறேன். தாமதமாக இணைந்தவர்கள் இருந்தால் உங்களுடைய நண்பர்கள் குழுவிலே ஆரம்பத்திலே இருந்தே இருப்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள்ட்ட கேளுங்க. சரிதானே? அவங்க உங்களுக்கு அதை பகிர்ந்து விடுவார்கள். மற்றவர்களோட தொடர்பில் இருங்க. இப்ப எனக்கு தெரியும் நிறைய பேர் நிறைய விடயங்களை பகிர்ந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யறாங்க. ஜூம் லிங்க் கொடுக்குறாங்களே இருக்கிறாங்க. சரிதான், நாங்க சார் ஒன்றும் பார்க்க மாட்டேன், நீங்க வரலாம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி என்ன இவங்க கொடுக்குறத அதை வாங்குறவன் எனக்கு போன் பண்ணி சொல்லி போடுவான். நான் அப்ப யார் தந்ததுன்னெல்லாம் கேட்கிறேன். நான் முதலே சொல்லி இருக்கிறேன். நான் எனக்கு முன்னால கண்ணுக்கு முன்னால நிக்கிறவன்ட்டு என்னோட படிக்கிறது ஐயா காசுதான் என்று கேட்பேன். அவ்வளவுதான். சரியா? மறுபடி இதனுடைய பயன் யாருக்கும் போகக்கூடாது என்று சொல்லி அந்த எண்ணம் எதுவும் எனக்கு இல்லை. சரி, எனக்கு நான் நினைக்கிறேன் 65 பிள்ளைகள் காசு தந்திருக்கிறாங்க. ஒரு 15 பேர் காசுதாரம் குரூப்ல சேருங்கன்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டாங்க குரூப்ல சேர்த்து விடுங்கோ, நான் காசுதாரன்ட்டு. அப்புறம் பார்த்தேன் அந்த புது குரூப் பழைய குரூப் எல்லாம் போயிடாம பழைய குரூப்லயுமே எல்லாத்தையுமே போடுவோம். சரிதானே? சில வாய் வெள்ளமே இல்லாதது, கேட்க பயந்தது, என்னென்ன நாம அப்படி கடன் எல்லாம் சொல்றது என்று நினைக்கிறவன் எல்லாம் இருப்பான் தானே. அப்ப அவனுடைய கௌரவத்தோட எனக்கு விளையாட விருப்பம் இல்லை. எல்லோருக்கும் கௌரவம் உண்டு. சரியா? எல்லா மனுஷருக்கும் தனிப்பட்ட சுய கௌரவம் இருக்கு. அப்ப நான் அவர்களுடைய அந்த சுய கௌரவத்தோட அதுக்காக சில பேருக்கு ஏமாத்துற புத்தியும் இருக்கு. அதை நான் இல்லை என்று சொல்லி அது கண்டொரு பேர். சரிதானே? பல பேர் கௌரவமாக இப்ப காசு இல்லை, நம்ம உங்களுக்கு சம்பளம் வந்தா அப்புறம் தாரம், சம்பளம் வந்தா அப்புறம் தான் நீ தர வேணும் இல்லை, அதுக்கு பிறகும் தரலாம். சரிதானே? அதுக்கு பிறகு நீ தரலாம். சரி, வாத்தியார் படிப்பிச்சவர் என்று நம்பினா கொடுக்கலாம் என்று சொல்லி. அப்ப அந்த மாதிரியாக பிள்ளைகள் தடை ஒன்றும் இல்லை, தயவு செய்து மற்றவர்களுக்கு பார்த்திருக்கும். சரிதானே? காசு முக்கியம் தானே, காசு எல்லாருக்கும் முக்கியம். இந்த குழம்புல வந்து நின்று ரூமுக்கு, சாப்பாட்டுக்கு, பயணத்துக்கு என்று சொல்லி செலவாகிறது. நான் நேரத்தை வாங்கினா தானே செலவு செய்யலாம், அது வேறு. ஆனா காசே இல்லாம இருக்கலாம், காசோட மட்டும் இருக்கலாம். சரியா? எனக்கு ஆட்களும் வேணும். 4 பிள்ளைகள் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் சொல்லி வேணும். காசு மட்டும் முக்கியம் இல்லை, அவன்கிட்ட வாங்குற அந்த பணத்தினுடைய பருமதிக்கு இன்னும் அதிகமாக அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேணும் என்றதான் என் ஆசை. அது நான் ஓரளவுக்கு 7 மாதம் வரைக்கும் செய்கிறேன். சில வேளை 3 நேர வகுப்படுக்கிறதால நீங்களும் சலிச்சு போவீங்க, நானும் சலிச்சு போகணுன்றதுல 2 மணி தியாலத்துல அதை நிப்பாட்டி வைக்கிறதே தவிர மற்றபடி அதுக்கு மேல நீங்களும் வெளி சமையல் சாப்பாடு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் பேர் ஓடிட்டாங்க, அது வேறு. அப்போ நல்ல விடயம் பிள்ளைகள் ஒரு கால் எல்லாரோடையும் பகிருங்கோ. ஒரு வேலை செய்யுங்க, வகுப்பு இல்லாத நேரங்களில் ஒரு வீடியோவாக கேட்டு உடனே அதை குறியுங்க. நிறைய படிப்பிச்ச விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது. திருப்பி நான் அதைத்தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். சரியா? ஒரு நாளும் தவறி போகாது. வெல்லலாம். ஐக்கியூல கொஞ்சம் பின்னேரம் கவனம் எடுப்பான். பின்னேர வகுப்பு 3 மணிக்கு அப்படி இருக்கும், நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சரியா? நீங்கள் கொஞ்சம் மட்டும் சூம் லிங்க் வந்தாலும் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. 3 மணிக்கு வகுப்பு இருக்குன்னு சில வேலை 2:50க்கும் லிங்க் போடுவேன், அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க. ஓகே, இந்த அளவில் நான் இப்போதைக்கு விடைபெறுகிறேன். திரும்ப பின்னேரமும் இரவும் சந்திப்போம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஐக்கியூவில் பார்க்க வேண்டிய கேள்விகள் இருந்தால் எனக்கு அனுப்பி வையுங்க. நான் அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு பின்னேரம் உங்களோட கதைக்கிறேன். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேணும். பாய்.